ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை இப்பொழுது பிரித்து மேய்வோம். முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் என்பதையும் விளக்கமாக காணலாம். மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். மேஷத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி செவ்வாய் ராசியில் ஆட்சி. ஒரு பராக்கிரமம், ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு கெத்தாக இருப்பது, எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, டைனமிக்காக இருப்பது, இது நாள் வரை நாம் இழந்த விஷயங்களை மீண்டும் பெறுவது. பிறகு ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்து தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், அப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ஃபர்ட், லக்ஸுரி, நம்மளுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, அம்மா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் நாமே நம்மை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடப்பது. அதுவுமே எப்படின்னா, ஒரு ஏனோதானோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நானும் கச்சேரிக்கு போனேன் அப்படிங்கிற கணக்கில் இல்லாமல், ஒரு அதிகாரமா, ஒரு கம்பீரமா, ஒரு பந்தாவா, ஒரு ஸ்டைலா, ஒரு விசேஷமா, ஒரு அத்தாரிட்டேட்டிவா அனைத்து விஷயங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பா மேஷராசிக்கு சொல்ல முடியும். சார், மேஷராசிக்கு 7.5 சனி இருக்கு சார், நீ சொல்றதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பொருந்தும். ஏன் பொருந்தது பிரதர்? உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிவிட்டது, குரு உச்சமாகிவிட்டது. இது நாள் வரை உங்களை சுருட்டி கொண்டிருந்த அந்த சாட்டனை, 7.5 சனியை, விரய சனியை, சனீஸ்வர பகவானை இப்பொழுது குரு சுருட்டி விட்டார். அப்ப இருந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் காலியாகி விட்டது. ராசியாதிபதி ஆட்சி, ராசியாதிபதி தனஸ்தானத்தில். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆணி மாதத்தில் 3ஆம் வீடு உபஜயஸ்தானம். அசுப கிரகங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது கட்டளை. இது ஒருவேளை நடக்கும், ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல பிரதர். இதெல்லாம் எங்களுடைய முத்திரை, எங்களுடைய ஸ்டாம்ப். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு லக்னம் போட்டீங்கன்னா சூரியன் அங்கிருந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தில் வந்து அமருகிறார். பயணத்தால் லாபம், அரசாங்கத்தால் லாபம், புத்திரர்களால் லாபம். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய பெயர், புகழ், அந்தஸ்து, ஆஸ்தி, கௌரவம், நட்பு, இது எல்லா விஷயத்திலும் 6 சாதாரண 6. ஒரு ஃபீல்டர் வந்து பிடிக்க போனாரு, பால் ஸ்லிப் ஆகி வெளியில போன 6 எல்லாம் கிடையாது. ஸ்டேடியத்துக்கு வெளியில போய் விழுகக்கூடிய 6. அந்த அளவுக்கு இது பிளாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மாதத்தின் தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் கூட்டணி. அப்படியே இந்த கூட்டணி 4ஆம் வீட்டில் 3 சுப கிரகம். அதுல 1 குரு உச்சம், இன்னொரு கிரகம் சுக்கிரன். அங்கு குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை. 2 நெறி கிரகம், 2 ஒளி கிரகம். புதன் எந்த கிரகத்தோட சேருகிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை எடுத்துக்கொள்ளும். 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது உங்க வீடு, உங்களுடைய சந்தோஷம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகவாசி யோகம். சுகஸ்தானத்தில் 2 நிதி கிரகம், அதுல 1 லைஃப் பார்ட்னர். இப்போ என்ன ஆகும்? உங்களுடைய கடன் தீரும், கடனால் அபிவிருத்தி, கடனால் லாபம், நிறைய கடனை குறைப்பது, வீட்டில் சுப நிகழ்வுகள், வீட்டுல இனிப்பு. இதுல குருங்கிறது தங்கத்தை குறிகாட்டுகிறது, சுக்கிரன் வெள்ளியை குறிகாட்டுகிறது. இது உங்களுடைய 4ஆம் இடத்தில். அப்போ பிரிஷியஸ் மெட்டல்ஸ் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதே இடத்துல பார்த்தோம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் கேது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய செலவுகள் குறையும். நிறைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்டர்பன்ஸு, தேவையில்லாத கோளாறு, மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்கள், டீனேஜில் வைத்திருக்கக்கூடிய டீனேஜ் பெண்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் கண்டிப்பாக குழந்தைகள் சுத்தமாகவும் ஞான மார்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாகவும் பார்க்க முடியும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை. அப்போ தொழிலுக்கு தேவையான கடன், தொழிலுக்கு தேவையான வெளிச்சம், தொழிலுக்கு தேவையான நிதி,
உங்க அப்பாவுடைய சப்போர்ட், உங்க லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கிறது. அப்போ ஒரு கூட்டுறவாக தொழிலில் அபிவிருத்தி. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு தாறுமாறான லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ எதிர்பாராத லாபம், திடீர் லாபம், இதெல்லாமே மேஷராசிக்கு வரும். ஆனா அந்த லாபம் நமக்கு ஒட்டுதா அப்படிங்கிறத நாம் பார்த்து கொள்ளணும். ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, வரக்கூடிய லாபம்ங்கிறது இது பாதகஸ்தானமாகவும் வருகிறது. அப்போ போற வேகத்துல சில நேரத்துல ஏதாவது எக்ஸ்பைரியான மெட்டீரியலை கூட நாம் எடுத்து வெளியில கொடுத்து விட்டால் வந்த லாபம் ஒட்டாது. திரும்ப கொண்டு வந்து அந்த பொருளை கொடுத்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். சோ கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை ஏன் திரும்பவும் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கவனக்குறைச்சலாக இருப்பார்கள். குறிப்பா வேலை செய்யக்கூடிய நபர்களை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் 12ஆம் இடம் விரயத்தில் போய் விழுகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இருந்தாலும் சாட்டர்னை குரு பார்க்கிறார். கூடுதல் கவனம் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் எடுத்துக்கொண்டால் போரும். மேஷராசி சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, மேலும் கலத்திரகாரகன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகவாசி யோகம் அப்படின்னு அதற்கு பெயர். மேஷராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள் வீட்டுல சந்தோஷம், குதூகலம், சுப நிகழ்வுகள், இதனால் கொஞ்சம் எடை கூடாத அளவுக்கு ஃபிட்னஸோ வாக்கிங்கோ டயட்டிங்கோ போன்ற விஷயங்களை பார்த்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அதாவது இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, உங்களுடைய பசங்க பேர்ல உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி கிரயம் பண்ணுவது, இவை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சியை, முதுமையை கண்டிப்பாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். சார் மைனஸ் பாயிண்டே சொல்லலையே அப்படின்னா, மைனஸ் பாயிண்ட் இல்ல பிரதர். தேடி பார்த்தோம் அப்படின்னா 7.5 சனியில விரய சனிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயம்தான் மைனஸ் பாயிண்ட். இப்ப அந்த சாட்டர்ன் குருவின் பார்வையில் வந்து அமர்ந்து விட்டார். தொழில், லாபம், இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாசம் ஜூன் மாதம் பிரமாதமாக இருக்கிறதுன்னு சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் இது நாள் வரை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து இனி கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆவணி மாதம் சூரியன் மிதுன ராசி மண்டலத்துக்குள் வருகிறார். ஜூன் மாதம் 20ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் என்ற கிரகம் இனி ரிஷபராசியில் வந்து அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான விருச்சிகத்தை சமசப்தம பார்வையாக பார்க்க போகிறார். மேலும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து சொந்த வீட்டிலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் வந்து 3 சுப கிரகங்களின் சேர்க்கை கடகராசியில் என்ற ஒரு கிரக அமைப்பில் வந்து அமர்கிறது. சரி, இதுல ஏதாவது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செவ்வாய் ரிஷபத்துக்கு வந்த பிறகு சாட்டர்ன் என்ற கிரகம் செவ்வாயை பார்க்க போகிறார். உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு இந்த சனி செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது ஒரு சின்ன விபத்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கெட்டும் ஆனால் வாய் கெட்டுமா அப்படின்னா, வாய்க்கு எட்டும், கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல வரும். இந்த சாட்டர்ன்ங்கிறது டிலேவை கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் ஒரு ஷார்ட்ல நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 2-3 தடவை நாம் போனால் அந்த வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அதற்காக பதட்டப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை. இதுல பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பா தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, மேலும் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை சொல்வதற்கு தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் உங்கள் ராசி மேல் வந்து அமரப்போகிறது. அப்போ செவ்வாய்ங்கிறது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அது இது நாள் வரை உங்களுக்கு விரயத்தில் இருந்தது. அப்போ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஏதோ ஒரு விரயத்தையோ செலவையோ இது நாள் வரை கொடுத்திருந்தார். அதை அவரும் உணர்ந்திருந்தார். வேறு வழி இல்லாமல் அந்த செலவையும் விரயத்தையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இனிமே என்ன ஆகும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் நாம் விரயம் பண்ணி விட்டோமே, செலவு செய்து விட்டோமே அப்படின்னு உங்கள் தலைமேல் வந்து அமரப்போகிறார். அதனை நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட் ஆகாமல், கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல், கொஞ்சம் அக்ரஸிவ் ஆகாமல், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் செய்தாலும் அதனை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னா, ராசிக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் சில நேரத்தில் உங்களை கோபப்பட வைப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா, நம் வார்த்தைகளில் சில நேரத்தில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விடுவார். அப்ப அந்த உஷ்ணமானது மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருப்பது புத்திசாலித்தனம். இந்த இடத்துல பிளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா, இடம் வாடகைக்கு போகல, வீடு வாடகைக்கு போகல, டெனன்ட் வரல, அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க சார், வரல சார், காலியாகவே இருக்கு சார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாடகையும் நல்ல டெனன்ட்டும், அரசாங்க டெனன்ட்டும் கூட, அதாவது ஒரு பேங்க் மாதிரி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதை வச்சு நிறைய லோன் அடைப்பது, கடன் அடைப்பது, சின்ன சின்ன கடனை எல்லாம் தீர்க்க முடியும். மேலும் முதல்ல வாக்குஸ்தானத்துல புதன் சுக்கிரன் கூட்டணி, இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில். இது ஒரு பிரமாதமான காலகட்டம். ஏன் அப்படின்னா, 1-2 அதிபதிகளின் சேர்க்கை, அது 3ஆம் இடத்தில் உச்சகுரு. அந்த உச்சகுரு என்ன பண்றாருன்னா, லாபத்தை பார்க்கிறார். உச்சகுரு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தானே சார் அப்படின்னு நாம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. அப்போ உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் ஒரு 2 இனிப்பு கிரகம், உங்களுடைய தனக்காரகன் வந்து வெற்றி ஸ்தானத்தில். அப்போ வெற்றிக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயம் இனிப்பாக மாறுகிறது. அது எப்படின்னா, ஒரு இனிப்பு வாங்கினா இன்னொரு இனிப்பு இலவசம்னு சொல்ற மாதிரி 2 இனிப்பை குறிக்காட்டக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில். அந்த வெற்றியானது ஒரு பிரஷியஸ் மெட்டல்ஸை குறிகாட்டக்கூடிய கிரகங்களாக வருவதனால் உங்களுடைய பயணமாக இருக்கலாம், பெயர் புகழ் அந்தஸ்து, இளைய சகோதரமாக இருக்கலாம், குறிப்பா 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் விற்பதாக இருக்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 11. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்கிறது அப்படின்னா, ஒரு இடத்தை வித்து ஒரு நல்ல லாபத்தை எடுத்து நிறைய கடனை அடைத்து நாம் புதிதாக ஒரு இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, ஒரு அழகிய கலை நயம், இதையெல்லாம் ஏற்படுத்தும். இதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை, அஸ்திவாரத்தை இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதலில் மாதத்தின் தொடக்கத்தில் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நம்மளுடைய வாக்குகள்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும், ஒரு ஈர்ப்பையும், ஒரு அட்ராக்ஷனையும் ஏற்படுத்தி நிறைய வாடிக்கையாளர்களை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அஸ்திவாரம், இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு வெற்றியாகவும் இனிப்பாகவும் மாறும். 4ஆம் இடத்தில் கேது இருந்தாலுமே கூட நமக்கு வீடு சம்பந்தமா, இடம் சம்பந்தமா, வாகனம் சம்பந்தமா, போக்குவரத்து சம்பந்தமா தேவையில்லாத அனாவசிய செலவுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். மெயினா நமக்கு செலவுகள் இல்லை, மைனஸ் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். 5ஆம் அதிபதி 5க்கு 11, 4ஆம் அதிபதி 4க்கு 11. இப்போ சூரியன் வந்து நம்மளுடைய இடத்தை குறிகாட்டுகிறது, 5ஆம் அதிபதி நம்மளுடைய குழந்தைகள் பூர்வீகத்தை குறிகாட்டுகிறது. அப்போ வயதை அனுசரித்து குழந்தைகளுடைய சுபம், அது பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா திருமணமாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை வாய்ப்பாக இருக்கலாம். இதுல எல்லா விதத்திலும் நமக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் அதிபதி நம்ம ராசியாதிபதி,
அவர் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், இது எல்லாமே நமக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை. அப்போ லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்தாலும் கூட அதுல பிளஸ்ஸான விஷயங்களை கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஓரளவுக்கு பேசி சமாதானம் செய்து விட முடியும். 8ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை, சாட்டானின் பார்வை. அப்போ வயிறு, அடி வயிறு, பேக் பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பத்திரமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை. லாபாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார், பாக்கியாதிபதி லாபத்தில் இருக்கிறார், லாபாதிபதி லாபத்தை பார்க்கிறார். தசம கேந்திரத்தில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த சாட்டான் 11 லாபத்தில் அமர்ந்து லாபாதிபதியால் பார்க்கப்படுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு ஒரு நல்ல கம்பளி போர்வை எடுத்து சுருட்டி போத்திக்கிட்டு எல்லா பூட்டையும் போட்டு எல்லா பக்கமும் பூட்டிக்கிட்டு படுத்தாலும் தொழில் லாபம் நடக்கும். நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக நடக்கும். ஏன்னா இதே லாபத்தில் உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி லாபத்தையும் ஜீவனத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டம்லாம் இனி ரிஷபராசிக்கு கோச்சாரத்தில் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 27 வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். விரையாதிபதி ராசியில் அப்ப நீங்க செலவு பண்ணினாலும் உங்களுக்கு வேற ஏதாவது பணம் விரயம் அப்படின்னாலும் அது நீங்க சும்மா எக்ஸுக்கோ ஒய்க்கோ இசட்டுக்கோ பண்ண போறதில்ல, உங்களுக்கே தான் பண்ண போறீங்க. மிஞ்சி போனா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சேர்ந்து பண்ண போறீங்க. அது உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட, பயணம் சம்பந்தப்பட்ட, கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகத்தான், உங்களுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகத்தான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரிஷபராசி சகோதரிகள் எடுத்துக்குவான், என்ற கணவனுக்கு என்னங்க நல்லாத்தானுங்க இருக்கிறாரு அப்படின்னு. ஆமாங்க, அவர் இப்போ உங்க தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ நீங்க கொஞ்சம் அவரை நல்லா பக்குவமா பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் புசுக்குன்னு கோவப்பட்டோம்னா ஆத்திரக்காரனுக்கு அது புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகி போய்விடும். மேலும் ரிஷபராசி வயதில் மூத்த நபர்களுக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் பத்திரமாக இயற்கை வைத்தியம், கை வைத்தியம் போன்ற விஷயங்களை வைத்துக் கொண்டு கவனமாக தங்களை பார்த்து கொண்டால் போதும். நத்திங் டு பேனிக் அபவுட் இட். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பக்குவமாக வெளிப்படுத்துவார்கள். இந்த நடு வயது டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்கள், சகோதரிகள், என்னுடைய குழந்தைகள் வயது இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் படிக்கக்கூடிய இடத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணி, அது 3ஆம் இடம், அது காமத்திரிகோணத்தில் வருகிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எங்க நோ சொல்லணுமோ அந்த இடத்தில் நோ அப்படிங்கறத சொல்லிவிட்டு முதல்ல நீங்க படிச்சு செட்டில் ஆகி சம்பாதிக்க ஆரம்பிங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதனை நடத்தி வைப்பார்கள். அவசரப்பட வேண்டாம். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு கவச்சம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு சினிமா முதல்ல பார்த்துருக்கிறேன். அதுல நான் அவன் இல்லைன்னு ஒரு நடிகர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதைத்தான் இப்ப மிதுனராசிக்கு நன்றாக பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் ஜென்ம குரு பிரதர், ஜென்ம குருங்கிறது வன்ம குரு. அவர் போயிட்டாரு. குட் பை நண்பா, டாட்டா, இனி 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாதகாதிபதி குரு தலைமேல் உட்கார்ந்து மிதுன ராசியை அப்படியே பிடிச்சு இட்லிக்கு மாவாட்டுற மாதிரி மாவாட்டி அப்படி கொத்தா தூக்கினாரு, இல்லைன்னா துண்டா தூக்கினாரு அப்படின்னு சொல்லலாம்.
அதெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரதர். அப்போ அந்த பழைய மிதுன ராசிக்காரன் நான் இல்லை, நான் அவன் இல்லை. இப்போ புதுசா உங்களுக்கு ஆரம்பிக்குது. என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில புதன் சுக்கிரன் கூட்டணி. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு ஆலஜன் பல்பு, ஒரு மெர்க்குரி பல்பு. இந்த ஒன்னு அடிச்சாலே பல பல பலன் இருக்கும் முகம், ரெண்டுத்தையும் அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படியே தக தக தகன்னு இருக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் மிதுன ராசிக்காரரு எவ்வளவு கஷ்டத்துல, எவ்வளவு தோல்வியில, எவ்வளவு அவமானத்துல இருந்தாரோ, அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஆணி மாதத்தில் சூரியன் இங்க புதனுக்கு நட்பு கிரகம், அவரும் ராசியில உட்கார்ந்து விடுவாரு. ஒரே ஸ்பீடு, சுறுசுறுப்பு, இங்க போறதா அங்க போறதா, இதை பாக்குறதா அதை பாக்குறதா, இந்த வருமானம் அந்த வருமானம், இந்த கடனை இந்த கடனை அடி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் சுறுசுறுப்பா, ஸ்பீடா, அட்ராக்டிவா, அதே நேரத்துல புத்திசாலித்தனமா, பலருடைய பார்வை நம் மேல் படக்கூடிய அளவுக்கு, மேலும் நவீன தொழில்நுட்பம், இது புது டெக்னாலஜி, இதுல அப்டேட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு அப்படியே லிப்டில் மேலே ஏறுவது போல் தக 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 வென்ற ஹை ஸ்பீடு லிப்டில் மேலே ஏறி போய் விடுவார். இதுல என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி புதன் 2ஆம் வீட்டில், அதுவும் என்ன பலம்? அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல பிரதர், அதுக்கு பேரு உச்ச பலம். உங்க லைஃப் பார்ட்னருக்கு உச்ச வருமானம். சார் கரெக்டு தான் சார், நான் வேணா என்ன கிள்ளி பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அது உச்ச வருமானம். இது என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வருமானமும் 2ஆம் இடத்தில் வருகிறது. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வருமானம் இல்லாம இருந்தாங்க, அந்த கடனையும் நீங்கள் அடைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா, அந்த கடனை இப்பொழுது அவர்களே அடைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்போ நீங்களுமே 2ஆம் இடம், 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, இதுல 3 சுப கிரகம். அதுல ஒண்ணு நீங்க, இன்னொன்னு உங்களுடைய குழந்தைங்க, இன்னொன்னு உங்க லைஃப் பார்ட்னரு. 3 வருமானமும் சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை எலிவேட் செய்ய போகிறது. அப்படின்னா உயர்த்த போகிறது. புதுசா இடம் வாங்குவது, என்ன 4ஆம் அதிபதி 4க்கு 11. அப்ப இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, அதுக்கு குழந்தைகளுக்கு தனியா ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பது, இந்த மாதிரி மழை வென்ற நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்குத்தான் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் நடக்கும். 3ஆம் வீட்டில் கேது, பயணங்கள்ல தெளிவு, கிளாரிட்டி, பக்காவா பயணத்துக்கு போவது, அங்க போய் யோசிக்கிறது, சலசலப்பு அதெல்லாம் கிடையாது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆதாயம். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ தேவையான லோன் கிடைக்கும், கடன் கிடைக்கும், நல்ல கடன் கிடைக்கும். இந்த ஸ்பீடு வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அதே 6ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். எங்க கவனமா இருக்கணும்? 9ஆம் வீட்டில் ராகு. அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இப்ப நீங்க மிதுன ராசியாக இருந்தால் உங்களுடைய அப்பாவை கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்க ராகுக்கு திரிகோணத்தில் சூரியன் இருக்கிறார். இப்போ சூரியனும் அதே ராகுவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் ஒருவேளை 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். அதாவது இப்ப நீங்க பண்ணக்கூடிய பிரேயர்ஸ், ஆன்மீகம், பூஜைகள், புனஸ்காரங்கள்லாம் அவுட் ஆஃப் ஃபார்முலாக்குள்ள போகக்கூடாது. சில பேர் ஷார்ட்கட்ல போறேன்னு சில அங்கீகரிக்கப்படாத ஜபங்கள், கிரியா சக்திகள் எல்லாம் உள்ள போறாங்க. அதெல்லாம் ஷாக் அடிக்கக்கூடிய ஐட்டம். குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும். குருமுகமா அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் ஆன்மீகத்தில் செய்யணும். அப்பாவை கவனமாக பார்த்து கொள்ளணும். ஷார்ட்கட்டு எந்த இடத்துலையுமே போகக்கூடாது. இந்த 9ஆம் இடம் ராகு என்ன பண்ணோம், நாம் ஒரு பாக்கியத்தை அடைவதற்கு நம்மை ஒரு ஷார்ட்கட்டில் பயணிக்க வைக்கும். அதனை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளணும். 10ஆம் இடத்தில் சாட்டர்ன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 10ஆம் பாவத்தில் அசுப கிரகம் ஒருவர் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு. 9ஆம் அதிபதியை 10ஆம் அதிபதி பார்ப்பது தர்ம கர்ம அதிபதி யோகம். சோ இந்த தொழில் ஸ்தானத்துல வேண்டாம்னு நம்ம யோசிச்சாலும் 3 ராஜ யோகங்கள் ஒன்றாக சேருகிறது. லாபாதிபதி வேலையம்
செவ்வாய் 12ஆம் இடம், அது ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அந்த விரயம்ங்கிறது கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தேவையான விரயத்தை தான் நீங்க செய்ய போறீங்க. ஏன்னா முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், அப்போ உங்க வெற்றிக்காக உங்க பயணத்துக்காக விரயம் பண்ண போறீங்க. அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம், உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குக்காக விரயம் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் செவ்வாயுடைய நட்சத்திரம், உங்களுடைய லாபத்துக்கும் உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் விரயம் செய்ய போகிறீர்கள். பாதங்களை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த ஜிம்முக்கு போறேன், வாக்கிங் போறேன், சண்டே நான் போய் கிரிக்கெட் விளையாடுறேன், ஒரு நாள் தான் விளையாடுறேன், ஆனா அப்புறம் 5 நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பாதங்களை பத்திரமாக பார்த்துக்கணும். இரவு நேரத்தில் தூங்க போகும் பொழுது கொஞ்சம் நீங்கள் உங்களை குழப்பி கொள்ள கூடாது. மிதுனராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய குரு உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறார், செவ்வாய் விரயத்தில் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய கணவன் செலவு செய்ய போகிறார், அது ஒரு சுப செலவு அப்படிங்கிற அமைப்பில் தான் வருகிறது. மேலும் வயதில் மூத்த நபர்கள் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். காரமான உணவுகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு கட்டுப்பாடு முக்கியம். மாணவர்கள் பிரமாதமாக தங்களது புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு, சனிக்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நரசிம்மர், பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எங்களுக்குமே இப்பதான் சான்ஸ் கடகத்துக்கு நல்ல சூப்பர் டூப்பரான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு. புதன் சுக்கிரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் இடத்தில் விரயத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செலவு அப்படிங்கிறது தான் தொடக்கத்தில். சுக்கிரன்கிறது இவங்களுக்கு லாபாதிபதி, மேலும் அவர் தான் சுகஸ்தானாதிபதி. அப்போ இவங்களுடைய லாபத்துக்கும் இவங்களுடைய சுகத்துக்கும் புதன் இவங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி. வெற்றிக்கும் இவர்கள் ஒரு சின்ன மீனை அப்படியே தூண்டில்ல போடுற மாதிரி உள்ளே இறக்கி விடுவார்கள், மீனுக்கு பொறி போடுற மாதிரி போடுவார்கள். அப்படியே ஒரு பெரிய திமிங்கிலத்தை எடுத்து உள்ள அமுக்கி வச்சு பூட்டிக்கிற மாதிரி இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி. ஏற்கனவே இங்க ராசியில் குரு வந்து விட்டார். அப்போ 2 இனிப்பு கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள் அப்படியே நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தூண்டிலில் ஒரு பெரிய திமிங்கிலத்தை அமுக்கி உள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. என்ன ராசியிலேயே சுக்கிரன் குரு உச்சம். அப்ப இது நாள் வரை இவங்களுக்கு என்ன மைனஸா இருந்தது அப்படின்னா ஒரே மைனஸ், 12ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போ அவர் முழு ஒளிவட்டத்தை உங்கள் ராசியில் மேல் வந்து அமர்ந்து கொடுக்க தொடங்கி விட்டார். இன்னொரு ஒளி கிரகம், அவர் வந்து லாபாதிபதி. இன்னொரு சுப கிரகம் புத்திகாரகன் புதன். புதன் வந்து என்ன பண்ணுவாரு, பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. குரு என்ன பண்ணுவாரு, நல்ல ஒழுக்கத்தையும் தேஜஸையும், ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு கெத்து, தோரண, அந்தஸ்து இதெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவாரு, கம்ஃபர்ட், லக்ஸுரிய கொடுப்பாரு. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பது என்னன்னா ஒளிவட்டம். இந்த ஒளிவட்டம் அப்படிங்கிறது உங்களை சுத்தி ஒரு எனர்ஜி, ஒரு ஆரா, ஒரு தேஜஸ், ஒரு ஈர்ப்பு. வெறும் தோற்றம் மட்டும் இல்ல பிரதர், வெறும் லுக்கு மட்டும் இல்ல பிரதர், வெறும் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல பிரதர், வெறும் இளமை மாறாத தோற்றம் மட்டும் இல்ல பிரதர், பிரமாதமான புத்திசாலித்தனமும் உள்ளே இருக்கிறது. நல்ல பழக்கம், நல்ல வழக்கம், மற்றவர்களை நல்ல விதத்தில் வழி நடத்துவது. இவ்வளவு நாள் வந்து நம்ம அடி வாங்கின போது, உத வாங்கின போது, மிதி வாங்கின போது நிறைய நபர்கள் நம்மை ஏறி மிதித்தார்கள். இருந்தாலும் இப்போ அவர்களை பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரு ஆட்டிடியூடு, அந்த ஒரு ஹேபிட் இதெல்லாம் கடகராசிக்கு இல்லை. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 10ஆம் அதிபதி மார்ஸ் 11ஆம் இடத்துக்கு வருகிறார்.
கடகராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தொழில் மூலமா, குழந்தைகள் மூலமா, பூர்வீகம் மூலமா, இடம் மூலமா உங்களுக்கு லாபம். இந்த லாபத்தை வைத்து இவ்வளவு நாள் நமக்கு ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை, கடனை, வம்பு, வழக்கு போன்ற விஷயங்களை வரிசையாக நாம் முடிக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் கடகத்துக்கு இந்த ஜூன் மாதத்தில். சூரியன் முதல்ல லாபத்தில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அவர் 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம், அது ஏதாவது கவர்மெண்ட் பில்லாக இருக்கலாம், வாட்டர் பில்லா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆக இருக்கலாம், எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதுல நம்ம ஒன்னும் பெருசா பேனிக் ஆவதற்கு எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை குரு பார்க்கிறார். அப்போ பாக்ய சனியை பாக்யாதிபதியே பார்க்கிறார். அப்போ பாக்யாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, இது நாள் வரைக்கும் எங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படல, பரிகாரம் பண்ணினோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா புத்திர பாக்கியம் ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருந்தோம், மறுமணத்துக்காக காத்திருந்தோம், கரெக்டான வரன் வரல அப்படின்னா வரிசையாக சுபகாரியங்கள் நடக்கும். இனிப்பு, 2 இனிப்பு கிரகங்கள் உங்கள் தலைமேல் உட்கார்ந்திருக்கிறது. இப்போ அந்த இனிப்பு பரிமாற்றம் நடக்கும். ஒரு ஒளி தத்துவம், 2 ஒளி தத்துவம், ஒரு புத்திசாலித்தனத்தின் தத்துவமும் உங்கள் தலைமேல் வந்து உட்கார்ந்திருக்கிறது. இது எல்லாமே ஓவராலா உங்க வீட்டுல ஒரு சீரியல் லைட் எப்போ போடுவோம், ஒரு விசேஷத்துக்குத்தானே போடுவோம். அந்த ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்படும். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வாக்குஸ்தானத்துல கேது இருக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயம் பேசி பேசி சொல்லி எதுவுமே நடக்கவில்லை. இனி நாம் பேசாமலே, நாம் சொல்லாமலே அந்த விஷயங்கள் நமக்கு நடக்கும். இதெல்லாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு பிளஸ் பாயிண்ட் தான். இதுல மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு கடகராசிக்கு தேடி பார்த்தோம்னா, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ அந்த அஷ்டமஸ்தானம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்பாராத திடீர் செலவுகள், திடுக்கிடும் செலவுகள், பயணத்தின் போது நாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்பாவுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பொதுவாகவே ஒரு அப்ரூவலாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பெர்மிஷன் வாங்குவதாக இருக்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த அஷ்டம ராகுவுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா செவ்வாய்க்கிழமைகளில், புதன்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் நம்மை கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும். இப்ப ராசியிலேயே உச்ச குரு, இந்த இடத்துல ஜென்ம குருன்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்தில் பாக்யாதிபதி உச்சம், தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போய்விடும். லாபம் அப்படிங்கிறதும் தொழில் அப்படிங்கிறதுமே கடகத்துக்கு ஜூன் மாதத்தில் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் செலவு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் உங்களுடைய லக்ஸரிக்கும் தான் நீங்கள் செலவு செய்வீர்கள். இதையும் தவிர இந்த ராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, களத்திரக்காரகன் சாட்டனுக்கு குருவின் பார்வை, பொதுவான கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 11 லாபத்தில். அப்போ கணவனால் ஆதாயம், சார் கரெக்டா அப்படின்னா 200% கரெக்டு. கணவனால் லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ராசியில புதன் இருக்கிறதுனால பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனா ராசியில சுக்கிரனும் இருக்கு. அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு கோளாறெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக, புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, 2 இனிப்பு கிரகம் உங்க ராசியிலேயே இருக்கு. அது ரெண்டுமே கொழுப்பை குறிகாட்டக்கூடிய கிரகம். குருவும் கொழுப்பை குறிகாட்டுகிறது, சுக்கிரனும் கொழுப்பை குறிகாட்டுகிறது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிறைய சுப நிகழ்வுகள், ஃபங்க்ஷன்ஸ், டின்னரு,
வெட்டிங் இதெல்லாம் போய் கொஞ்சம் நம் இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் உடல் எடை கூடும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொண்டால் போதும். கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் கடகராசிக்காரர்கள் பட்டையை கலப்புவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் பிரதர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 3-4 வருஷமாவே அதிகமாக பாதிக்கப்பட்டதில் நாங்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கண்டச்சனி, இப்போ அஷ்டமச்சனி, இதுக்கு முன்னாடி அஷ்டம ராகு, இப்போ 7ஆம் இடத்தில் ராகு. இதுல ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தா பரவாயில்ல, ரெண்டுமே டெட் அகெயின்ஸ்ட். ராசி அதிபதி சூரியனுக்கு ஜென்ம பகை சனி, ஜென்ம பகை ராகு. இது எல்லாமே போட்டு நம்மளை உருட்டிச்சு, சுருட்டிச்சு, மிரட்டிச்சு, அவமானம் கொடுத்தது, வம்பு வழக்கு கொடுத்தது, தோல்வி கொடுத்தது, கடன் கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் இப்பதான் நம்ம ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா நம்மை சுருட்டிய சனியை குரு இப்பொழுது சுருட்ட போகிறார். மாதத்தின் தொடக்கத்துல நமக்கு ராசியாதிபதி திக்பலம், பிறகு அவர் லாபத்துக்கு வராரு பிரதர். இப்ப செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்தா அது அவருக்கு திக்பலம். 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது சுகஸ்தானத்தில் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நமக்கு அது அயன சயனஸ்தானம், போஜனஸ்தானமாக வருகிறது. அப்போ இது ஒரு பெரிய மைனஸா எடுத்துக்க முடியாது. பிரமாதமான பிளஸ் என்ன அப்படின்னா ராசியாதிபதி 10-11 தொழில் லாபம். இப்ப இந்த லாபம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்தில் வருகிறது அப்படின்னா மெயினா இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருகிறது. பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலமாக வருகிறது. மேலும் நமக்கு நம்மளுடைய பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதன் மூலம் லாபம் வருகிறது. கடன் தீருகிறது. சூரியன் புனர்பூச நட்சத்திரத்துல வரும் பொழுது அரசாங்க கடன் கிடைக்கும், வெளிக்கடன் எல்லாம் தீரும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம இனி அவமானப்பட வேண்டிய, தோல்வி அடைய வேண்டிய சூழ்நிலை வராது. ஏன்னா சாட்டான குரு ஆஃப் பண்ணிடுறாரு. குரு 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார், அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டானையும் பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். மெயினா இடம் விற்பது, இடத்துக்கு வாடகைக்கு ஆட்கள் வருவது, பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீருவது, அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய பிளஸ் பாயிண்ட் நம்மை நோக்கி வருவது, நம்மளுடைய அப்பாவுடைய சொத்துக்கள், அம்மாவுடைய சொத்துக்கள், இதுல இருக்கக்கூடிய அந்த வில்லங்கங்கள்லாம் படிப்படியாக குறைவது. இந்த மாதிரி செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தொழில் ஒரு கம்பீரமாக நடத்துவது. இப்ப இதனால் வரைக்கும் தொழில் நடக்குமா, நடக்காதா, மூடிடலாமா, இதை விற்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ரொம்பவும் கம்மியான விலைக்குத்தானே போகிறது அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தொழில் நடக்கும், லாபம் வரும். ஏன்னா உங்க ராசியாதிபதி சூரியனுக்குத்தான் சம்பாத்திய காரகன் அப்படின்னும், உங்க பாக்யாதிபதி செவ்வாய்க்குத்தான் தொழில் காரகன் அப்படின்னும் ஒரு பெயர் இருக்கு. சார், விரயஸ்தானத்துல 2-3 சுப கிரகங்கள் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் செலவுகள் செய்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு சுப விரயம் தான். அசுப விரயமோ ஓடுற தண்ணியில கொற்ற காசோ கிடையாது. இது நாள் வரை ஏமாந்தது சிம்ம ராசியாக இருக்கலாம். இந்த ஏமாற்றம்ங்கிறது நாம் நமக்காக ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு விபத்தாக, ஒரு எதிர்பாராத ஏமாற்றமாக, ஒரு திடுக்கிடும் சம்பவமாக இருந்தது. ஆனா இப்போ சம்பவத்துக்கே சம்பவம்னு சொல்வதை போல் நிறைய பிரச்சனைகள் தீரும். ஏமாற்றம், தோல்வி, அவமானம், வம்பு வழக்கு தொடராது. இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ராசியில் இருக்கக்கூடிய கேது நமக்கு ஞானத்தை கொடுக்கும், சமயோஜிதத்தை கொடுக்கும். இந்த ரோட்ல போனால், இந்த ரோட்ல வந்தால் அப்படிங்கிற மாதிரி எந்த நபர் நமக்கு பிளஸ் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது கண்டிப்பாக தெரியும்.
இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி மாதத்தின் தொடக்கத்தில் லாபத்தில் தான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 23 தேதிக்குத்தான் உங்களுக்கு புதன் விரயத்துக்கு வருகிறார். அப்ப நீங்க செய்யக்கூடிய விரயம்ங்கிறது நீங்க சம்பாதிச்சுட்டு தான் விரயத்தை செய்ய போகிறீங்க. அது தொழில் மூலமாகவும் புத்திசாலித்தனத்தாலும் உங்களுடைய வாக்கினாலும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். அதே லாபத்துக்கு சூரியன் வந்து அமரப்போகிறார். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்னு தேடி பார்த்தோம்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு செவ்வாய் சனியின் பார்வை. இப்ப அந்த இடத்துல குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. என குரு 4-6 பார்க்க போகிறார். அப்ப என்ன ஆகும்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவா கூடுதல் கவனம் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா 2 அசுப கிரகங்களின் பார்வை 5ஆம் இடத்தில் வந்து விழுகிறது. அப்போ சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு நீங்களும் செய்யணும். உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் வந்து செய்ய வைக்கணும். மிடில் ஏஜ் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படியே குழுன்னு பசுமையா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி அப்படியே ஏதோ நம்ம இங்க ஒரு மேக்னட்டாகவும் அங்க ஒரு இரும்பும் வந்து ரெண்டும் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு வரன் வருகிறது அப்படின்னு ஒரு வரனை கூட்டிட்டு வருவார். கடைசியில பார்த்தா அந்த இரும்புங்கிறது ஒரு துரு பிடித்த இரும்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ராகுங்கிறது இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பிப்பார். இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன், அதாவது நாமே வந்து அமரப் போகிறோம். அப்போ கொஞ்சம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது வந்து திருமணத்துக்காக வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, பிசினஸ் ப்ரொபோசலாக இருந்தாலும் சரி, திருமணமான நபர்களாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் கேது, அப்போ நீங்களே தான் விட்டு கொடுத்து போவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஹைப்பராக இருப்பது போல், ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பது போல், பரபரப்பாக இருப்பது போல் காணப்படுவார்கள். சிம்மராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனத்தில் வந்து விடுகிறது. கலத்திரகாரகன் சாட்டனுக்கு சனி கலத்திரகாரகன் சாட்டனுக்கு குரு பார்வையும் வந்து விடுகிறது. அப்போ ஒரு பெரிய பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்களுக்கு கொஞ்சம் இந்த கால் வலி, லெக் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல், லெக் ஸ்வெல்லிங் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயிற்சி முயற்சிகள் தேவை. ஃபிட்னஸ், டயட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் கையில் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் குறிப்பா வெளிநாட்டுக்கு பயணிக்கிறதுக்கு, வேலைக்கோ இல்லை படிப்புக்கோ இல்லை தொழிலுக்கோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த ஆவணங்கள், டாக்குமெண்ட்டை எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு ரொம்பவும் சூப்பர் டூப்பராக இருக்கிறது. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பிளஸ் உண்டு, ஆனால் மைனஸ் வராமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும். பரிகாரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதனை நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இரவு நேரங்களில் உங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. சிம்ம ராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய ஏமாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் தீரும். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா கன்னிராசியை பொறுத்தவரை 10ஆம் இடம் புதன் சுக்கிரன் கூட்டணி. அதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா புதன் என்ற கிரகத்திற்கு அது சொந்த வீடு. சொந்த வீட்டுல புதன் 10 யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடியது. அது 23 நாட்கள் இருக்கிறது. பிறகு இந்த கூட்டணியானது 11ஆம் வீட்டில். அப்போ 10ஆம் பாவத்தில் இருந்த குருவும் 11ஆம் வீட்டில், லாபஸ்தானத்தில் 3 கிரகம். அதுல வந்து உச்ச கிரகம் குரு, உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு ஜீவனாதிபதி நீங்களே புதன். இந்த கூட்டணி லாபத்தில் வந்து அமர்ந்து 3 விதத்தில்
கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த 3 விதம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் குரு, உங்களுடைய வீடு, இடம், வாகனம் குரு, என்ன ஒரு சுகஸ்தானாதிபதி, உங்க புத்திசாலித்தனம் புதன், உங்களுடைய ஜீவனாதிபதி புதன், உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன். இப்போ இந்த கூட்டணி லாபத்தில் வருகிறது அப்படிங்கிறது பிரமாதமான கூட்டணி. அது லாபத்துல வர்றது மட்டும் இல்லாமல் இது நாள் வரை உங்களை காலி பண்ணினது யாரு அப்படின்னா கண்டச்சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டன். இனிமேல் அந்த சாட்டன் காலி, இனிமேல் அவர் காலி. ஏன்னா அவர் குருவின் பார்வையில் வந்து நிறுத்து போகிறார், செயல் இழக்கிறார், லிக்விடேட் ஆகிறார். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். இது என்ன மாதிரி பிளஸ் பாயிண்ட்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேடில் விழுந்து, அது நழுவி ஒரு ஐஸ்கிரீம்ல போய் விழுந்து, அதுல இன்னொரு ஐஸ்கிரீம் வந்து சேர்ந்து அது அப்படியே நம்ம வாய்க்குள் வருவதற்கு உண்டான அமைப்பு. இது ஒரு ரொம்ப ரேரான கூட்டணி. ஏன்னா 10ஆம் இடத்தில் தசம கேந்திரத்தில் சூரியன் திக்பலம், அஷ்டமாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு வெளியே வருகிறார். 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை ராகு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிறது கட்டளை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில சொன்னோம்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருந்தது உங்களுடைய பாஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஒரு ஒர்க்கிங் ஜாப்ல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அந்த பாஸ் என்ன சம்பாதிக்கிறாரோ அதை விட கூடுதல் வருமானம், வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, நல்ல டெனன்ட் வருவது, விற்கணும்னு நினைச்சா நல்ல விலைக்கு வித்து கடனை தீர்த்து வேற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வேலை கிடைக்காம ஒரு லேபர் மாதிரி ஒரு எதுக்கு டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பிடெக், எம்எஸ்சி, எம்டெக் எல்லாம் படிச்சுட்டு லேபரா இருக்கிறாரு சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஒயிட் காலர் ஜாப், ஒரு நல்ல வருமானம், கடன் தீருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்த ஒரே வீட்டுல இருந்தோம் சார், பேசிக்கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீருவது, புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை, புத்திர பாக்கியத்துக்கு பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத கோயில் இல்ல சார், அந்த ஆசையே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குட் நியூஸ், புத்திர பாக்கியம் ஏற்படுவது, வெற்றி ஏற்படுவது, வாய்ப்புகள் ஏற்படுவது, தோல்வி தீருவது, அவமானம் தீருவது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம். அதாவது அந்த கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பேமெண்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம், டாக்குமெண்டா இருக்கலாம், டாக்குமெண்ட் சிக்கல்னு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தீர்வு, அப்பாவிற்கு குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி வரிசையா பிளஸ் பாயிண்ட். இந்த பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடியது லாபம். லாபம் லாபம் 3 விதங்களில் லாபம். ஏன்னா லாபஸ்தானத்துல 3 கிரகம், அதுல ஒண்ணு மெயினா உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இந்த ஒரு ரேர் கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். எல்லா பந்துமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு, நோ பால், வைடு பால், எக்ஸ்ட்ரா பால் அதுலயும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. ஓவர் டைம், ஓட்டி, எக்ஸ்ட்ரா டைம் இதெல்லாம் கிடைச்சா அதுலயும் உங்களுக்கு 6 தான் விழுகும். அதனால் இனிமேல் உங்களுடைய தோல்வி காலி, அவமானம் காலி, துக்கம் காலி. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பா கன்னிராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனால் லாபம். செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியத்துக்கு வருகிறது, கணவனால் பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வயதில் மூத்த நபர்களுக்கு சந்தோஷம், சமாதானம் ஏற்படக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் வந்து தொழில் கல்வி, கல்வியால் லாபம், ஆதாயம், வெற்றி, வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பரிகாரம் தேவையே இல்லை பிரதர். திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்கு இந்த பலனை எடுத்து சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். எல்லா துளாராசிக்காரர்களும் சரி, இது நாள் வரைக்கும் எங்க ராசிக்கு குரு பார்வை இருந்தது, இப்பொழுது குரு எங்கள் ராசிக்கு
கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறது. இது கேந்திராதிபத்திய தோஷமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் அதுவும் தனித்து வந்து அமர்ந்திருந்தால்தான் அது கேந்திராதிபத்திய தோஷம். இந்த இடத்துல முதல்ல கேந்திராதிபத்திய தோஷம் இல்லை. குரு 10ஆம் இடத்தில் வந்தால் பதவி பறி போகுமா அப்படின்னா அதுவும் இந்த இடத்துல ஒத்து வராது. ஏன் அப்படின்னா ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல வந்து அதுவும் உச்சபலம் பெறுகிறது. இது ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். மெயினா உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் துலாத்துக்கு குரு பார்க்கிறார். ஜூன் மாசம் துலா ராசிக்காரர்கள் பட்டைய கிளப்ப போகிறார்கள்னு சொல்லலாம், இத பிரித்து மேய போகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா புதன் பாக்கியாதிபதி, சுக்கிரன் ராசி அதிபதி. இந்த கூட்டணி முதல்ல புதன் ஆட்சி பலம், அதுவும் வந்து பாக்கியத்துல, சுக்கிரன் வந்து அந்த இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை. பிறகு இந்த கூட்டணி அப்படியே 10ஆம் வீட்டில் வந்து அமர்கிறது. இது வந்து ஒரு முதல் தரமான ராஜயோகம். ஏன் அப்படின்னா புதன் சுக்கிரன் கூட்டணி புத்தி கூர்மையையும் கொடுக்கும், அட்ராக்ஷன் ஈர்ப்பு, இந்த லட்சுமி கடாட்சம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து எந்த பக்கமோ போகாம உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சும்மா கொடுக்காம அப்படியே செல்வத்தையும் அறிவாளித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் தூக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம், 2 இனிப்பு கிரகம். ஒண்ணு வந்து தங்கத்தை குறிகாட்டுகிறது, ஒண்ணு வெள்ளியை குறிகாட்டுகிறது. இதுல என்ன பியூட்டின்னு, இதெல்லாமே நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில். அப்போ தொழில்ல வந்து ஆளுங்கள் ஏறி வருவார்கள், கஸ்டமர்கள் ஏறி வருவார்கள். சார் நான் உங்க கடைக்கு வரல சார், அந்த பக்கத்து கடைக்கு தான் சார் போனேன், பார்க்கிங் இல்லைன்னு சொன்னேன் சார், அதனாலதான் சார் உங்க கடை வாசல்ல வந்து வண்டியை நிப்பாட்டினேன், அப்படியே உள்ள வந்துட்டேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ போகக்கூடிய நபர்கள் பாதை மாறி பயணம் மாறி வந்து உங்களுக்கு கஸ்டமராக கிளையண்டாக வரக்கூடிய அமைப்பு. வழக்கமா ஆகக்கூடிய வியாபாரத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு பொருட்கள், சேவை, கஸ்டமர் கேர் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா டோர் க்ளோஸ். பிரதர் நல்லா சொல்லிட்டு இருந்தீங்க, டோர் க்ளோஸ் இழுத்து மூடுறதாச்சு, தொழிலை இழுத்து மூடுற நீங்க சொல்ற அர்த்தம் முரணாகுதே அப்படின்னா பிரதர் இது அப்படி இல்லை. இதனுடைய அர்த்தம் ஒரு கடை வச்சிருக்கிறீங்கன்னு வைங்க, அங்க ஒரு 10 பேருக்கு தான் இடம் இருக்குது, அதிகபட்சம் 15 பேரை உள்ள வைக்கலாம். அதுக்கும் மேல ஆட்கள் வரணும்னு முயற்சி பண்ணினா நீங்க டோர் க்ளோஸ் தான். இந்த பக்கம் அவங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன் வாசல் வெளியா அடுத்த கஸ்டமர்களை உள்ளே நீங்கள் உட்கார வைப்பதற்கு அனுமதிக்க முடியும். இது அந்த டோர் க்ளோஸ். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் நன்றாக தூக்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சாட்டர்ன் 6ஆம் இடத்தில், அதுவும் உபஜயஸ்தான். அந்த வீட்டுக்கு குருவின் பார்வை. இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் லாபம். பாதகாதிபதியே போய் பாக்கியத்துல அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒருத்தன் வில்லன் இருக்கிறான், உங்களுக்கு ஒரு டான் இருக்கிறான், ஒரு நெகட்டிவ் இருக்கிறான், ஒரு வேண்டாதவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனாலும் லாபம். அது என்னப்பா அப்படின்னா அனுகூல சத்ரு. அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் பாக்கியம், லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, டெய்லி சேல்ஸாக இருந்தாலும் சரி, குறிப்பா வெளிநாட்டு பயணமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளஸ் 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 தான். மைனஸ் அப்படின்னு தேடி பார்த்தா 2 விஷயம் கண்களில் படுகிறது. 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை நாளா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் டாமினண்டா இருந்தாரு சார், எப்பொழுதுமே அப்படிதான் சார் இருக்கிறார் அப்படின்னா தன்னால கொஞ்சம் கூடுதல் டாமினண்டா ஏதோ அப்படியே பிடித்து உங்களை உலுக்கியது போல், உங்களை அப்படியே தூக்கியது போல், மிரட்டியது போல், உருட்டியது போல் இருந்தார். அது ஏன் அப்படி இருந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. நல்லா தான் இருந்தாரு, ஏன் இப்போ திடீர்னு இத்தனை நாள் ஜாக்கி ஜான் மாதிரி குதிச்சாருன்னு தெரியல. வானத்திலேயே தான் சார் இருந்தாரு என் லைஃப் பார்ட்னர் அப்படின்னா இப்போ பூமிக்கு வந்து விடுவார்கள். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த லைஃப் பார்ட்னருடைய பிரஷர் இனிமே இருக்காது. ஆனா செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடத்தை பார்க்க
பார்க்கிறது. அப்போ உங்களுடைய வாக்குஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார். பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகள் கவனமாக பேசணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், டக்குன்னு ஒரு உஷ்ணமான ஒரு வார்த்தையை நாம் விட்டு விடுவோம். அதனால் கொஞ்சம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வேறு பக்கம் சென்று விடுவார்கள். குடும்பத்துல கூட சின்ன சின்ன குழப்பங்கள் அதனால் ஏற்படலாம். ஏன் சார் படலாம், படும்னு தான் சொல்லுங்களேன். அப்படின்னா அந்த இடத்துல குரு பார்வை இருக்கு பிரதர். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படியே உள்ள போய்விடும். ஸோ இதை ஒரு பெரிய மைனஸா எடுத்துக்க வேணாம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்களது உடலை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையான இயற்கை வைத்தியங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் இடம் புத்திஸ்தானத்தில் ராகு. இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா புத்தியை கிறுக்கு பிடிக்க வச்சிடும். அதுதான் எப்பொழுதுமே எனக்கு பிடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லாம அந்த ராகுவை தன்னால் குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த குரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ராகுவை யூ ஆர் அ குட் பாய், நீ நல்ல பாப்பாவா இருக்கணும், நீ சமத்து பாப்பா அப்படிங்கிற மாதிரியே உருட்டி பெரட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐஸ் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ குரு என்ன பண்ணிட்டாரு, 10க்கு வந்துட்டாரா, ராகு ஐ எம் அ பேட் பாய் அப்படின்னு சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். என்னையெல்லாம் ஒரு உருட்ட முடியாது, மிரட்ட முடியாது, என்னையெல்லாம் அடக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அந்த ராகு. அவர் உங்களுடைய புத்தி ஸ்தானத்துல வராரு, உங்களுடைய பூர்வீகத்துல வராரு, உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வராரு. இந்த ராகுவுக்கு திரிகோணத்துல சூரியன். என்னன்னா மைண்ட் அலைப்பாய விடக்கூடாது. இதுக்கு யோகா, தியானம் இந்த மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணி குழந்தைகள் ஏதாவது புதுசா சொன்னா தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இது நாள் வரை எவ்வாறு பயணித்தோமோ அவ்வாறே பயணிப்பது. இதுதான் கொஞ்சம் நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். புதுசா டியூஷன் டீச்சரை மாத்துறேன், டான்ஸ் கிளாஸ மாத்துறேன், மியூசிக் கிளாஸ மாத்துறேன் அப்படின்னா புதிதாக வரக்கூடிய நபர்கள் நம்மளுடைய குழந்தையவே மாத்தி விடுவார்கள். புதுசா ஏதாவது ஐடியாவை சொல்லி மைண்டை மாத்தி விடுவார்கள். கொஞ்சம் கூடுதல் கவனம் இதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா போறோம். துளாராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, சார் இது நாள் வரைக்கும் என்ற கணவன் என்ன பண்ணாருன்னே தெரியல சார், அவ்வளவு குதிச்சாரு சார், அவர் குதிக்கிறது மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து குதிக்க விட்டார் சார் அப்படின்னா அவர் இனிமே அடங்கி போய் விடுவார். அட்டம் பாட்டம் எல்லாம் குறைந்து விடும். ஆனா இந்த செவ்வாய்க்கு சாட்டனுடைய பார்வை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணுவார் இனி வரக்கூடிய விஷயங்கள்ல. சரி, ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, டென்ஷன் ஆக்காம இருந்தா தேங்க்ஸ் டு காட், காட் பிளஸ் யூன்ட்டு நீங்க போய் விடுவது புத்திசாலித்தனம். வயதில் மூத்த நபர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் உணவு பதார்த்தங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இந்த பிபி, டயபெட்டிக் இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா தெளிவாக இருப்பார்கள். புத்திகாரகன் புதன் ராசியாதிபதியோட சேர்ந்தே இருக்கிறார். 9ஆம் வீடாக இருந்தாலும் 10ஆம் வீடாக இருந்தாலும் பாக்கியமாகவும் ஜீவனமாகவும் கேந்திர பலமாகவும் இருக்கிறது. சுகஸ்தானம் வலுக்கிறது 3 கிரகங்களால். அப்போ ஒட்டுமொத்தமா துலாத்துக்கு கம்ஃபர்ட், லக்ஸுரி இதெல்லாம் வழக்கமா இருப்பதை விட ஒருபடி அதிகமாகத்தான் இருக்கிறது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கத்துல 4ஆம் இடத்தில் இருந்த சனி போச்சு, அப்ப நமக்கு தீபாவளி தான், பொங்கல் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்கிற நேரத்துல விருச்சிக ராசிக்கு என்னாச்சு, குரு என்ற கிரகம் விருச்சிக ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை குரு கொடுத்துத்தான் ஆகணும். ஏன்னா பஞ்சமாதிபதி, தனஸ்தானாதிபதி, தனக்காரகனும் அவர் தான், தனஸ்தானாதிபதியும் அவர் தான். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அஷ்டம குருவா இருந்தது. என்னாச்சு, நிறைய இடங்கள்ல பணம் இல்ல. ஆனா பணம் இல்லைன்னு நான் சொன்னா நானே இல்லை. ஏன் அப்படின்னா வரக்கூடிய கொஞ்ச நஞ்சமும் போய்விடும். அவர் ஏதோ ஒரு முதல் போட்டு ஒரு பணத்தை போட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம், அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்துமஸ் எல்லாம் வருதோ இல்லையோ, எப்போடா இந்த குரு பயிற்சி வரும்னு காத்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு தேன் மலை அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் அப்படின்னா குரு என்ற ஒரு கிரகம் இப்போ உச்சபலம். அப்போ அந்த பொன்னிற பார்வை அப்படிங்கிறது விசேஷ பார்வையாக ராசி மேல் வந்து விழுகிறது. திரும்பவும் இது போன்ற ஒரு நிலை கோச்சாரத்தில் இவர்களுக்கு வருவதற்கு இன்னும் 12 இயர்ஸ் பிரதர், 12 வருடம் காத்திருக்க வேண்டும். இது ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் செவ்வாய் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வருகிறது. வந்து என்ன பண்ணுது, ராசியை சமசப்தம பார்வையாக பார்ப்பது. பாவக புஷ்டி, பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கிறது. குரு 3ஆம் இடம் வெற்றியை பார்க்கிறது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் சொந்த வீட்டை பார்க்கிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சாட்டனை பார்க்கிறது. உபஜயஸ்தானம் 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது. இந்த பக்கம் பாக்யஸ்தானத்தில் 2 ஒளி கிரகம், 2 நிதி கிரகம். லாபாதிபதி லாபத்துக்கு 11, ஜீவனாதிபதி ஜீவனத்துக்கு 11. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தொழில், லாபம், பாக்கியம், கடன் அடைப்பது, இழந்த வலிமையை பெறுவது, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோமோ, எங்கெல்லாம் அவமானம் அடைந்தோமோ, எங்கெல்லாம் வம்பு வழக்கில் சிக்கி சீரழிந்தோமோ, அங்கெல்லாம் இப்பொழுது நாம் சமநிலை, நடுநிலை, வெற்றி நிலையை எட்டி பிடிப்பது. யானை படுத்தாலும் குதிரை மட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேரமா ஒரு இடத்துல கரண்ட் கட்டு, எதுவுமே ஒர்க் பண்ணல, இன்வெர்டர் ஒர்க் பண்ணல, மோட்டர் ஒர்க் பண்ணல, ஃபேன், ஏசி எதுவுமே ஒர்க் பண்ணல. சடனா ஒரு கரண்ட் வந்தா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி வருமோ, அதற்கு நிகரான பலன் எல்லா விஷயத்திலும், இடமா இருக்கலாம், பூமியா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பூர்வீக இடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய அனுகூலங்கள், சம்பத்துக்கள் இதெல்லாம் நம்மை தேடி வருவது, தொழில புது யுக்தி, வெளிநாட்டு பயணம். அதான் ஓடி போனவனுக்கு தான் 9இல் குரு என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது ஜீவனம், 10க்கு 12 தான் 9ஆம் இடம். அப்போ இவங்களுடைய தனம், இவங்களுடைய வருமானம், வெளிநாட்டு பயணம், அங்க போய் கூட்டத்துல ஒரு ஆள் இல்ல பிரதர், நாங்கள் தனித்துவமான நபர்கள், விசேஷமான ஒரு பாண்டித்துவம், வித்தைகள், சாணித்தியம், டெக்னிக்கல் நாலேஜ், அப்டேட் இதெல்லாம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு கெத்தாக இருப்பது. இதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், பாக்கியத்தில் 2 இனிப்பு கிரகம், 2 ஒளி கிரகம், 1 கோல்டு, இன்னொன்னு சுக்கிரன், இன்னொன்னு வெள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா விதங்கள்லயும் பாக்கியம். திருமணம் ஆகலையா, வரன்கள் வரும். புத்திர பாக்கியம் இல்லையா, வரன்கள் வரும். இந்த மாதிரி வரிசையா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது எல்லாமே பிளஸ் பாயிண்ட். என்ன சார் விருச்சிக ராசிக்கு ஏதாவது ஒரு மைனஸ் தேடி சொல்லுங்க சார் அப்படின்னா, 4ஆம் இடத்தில் ராகு. இதற்கு பேர் வந்து என்னன்னு கேட்டோம்னா, சுகஸ்தானத்தில் ராகு சின்ன சின்ன உடல் உபாதைகள், இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ், அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும். இடம், பூமி, வாகனம், வீடு, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சூரியன் இருக்கிறார். மேலும் சூரியனே ராகுவுடைய நட்சத்திரமான மிதுன ராசி மண்டலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் டிராவல் செய்யக்கூடிய காலகட்டம். ராகுவுக்கு பூரண அதிகாரம் கிடைக்கும். இப்ப என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வீடு, வாகனம்லாம் ஏதாவது ஒரு ரிப்பேர்னா ஆரம்பத்திலேயே அந்த ஒரு சின்ன பழுதை நீங்கள் சரிபிடித்து விடுவது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக, ஒரு கவச்சமாக, ஒரு பிளஸ்ஸாக இருக்கும். வயதை அனுசரித்து உங்களுடைய அம்மாவை பார்த்து கொள்ளுங்கள். மேலும் விருச்சிக ராசி சகோதரிகளுக்கு என்னன்னா, களத்திரஸ்தானத்துல இவங்களே 7ல வந்து உங்களுக்கு செவ்வாய். அப்போ ஆஃபான ஹஸ்பண்ட் ஆன் ஆயிருவாரு. ஹஸ்பண்ட் பரபரப்பா இருப்பாரு, சுறுசுறுப்பா இருப்பாரு. களத்திர காரகன் சுக்கிரன் பாக்கியத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம், கணவனால் பாக்கியம் உண்டு. ஆனா வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் எனர்ஜெட்டிக்காகவும், சுறுசுறுப்பாகவும், ஸ்பீடாகவும், டைனமிக்காகவும், ஒரு அதிரடியாகவும், அடாவடியாக இல்ல அதிரடியாகவும் கணவன் செயல்படுவார். உலகத்தில் அது பாசிட்டிவ் சிம்டமாக நல்லா ரசிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். மாணவர்கள் கண்டிப்பாக மாதத்தின் தொடக்கத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு 20 தேதிக்கு மேல் நல்ல ஒரு ஸ்பீடு பிடித்து விடுவார்கள். மெயினா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம்
ட்ரை பண்ணக்கூடிய நபர்கள் அதற்குண்டான முழு முயற்சியில் இறங்கி விடலாம். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பா இந்த ஸ்டமக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரிக், பேக் பெயின், அப்பர் ஸ்டமக்கு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தங்களது உடலை, ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஓவராலா விருச்சிக ராசிக்காரர்கள் நோ அப்பாயின்மெண்ட். ஏன்னா நான் ரொம்ப பிஸி, அந்த அளவுக்கு பரபரப்பு, சுறுசுறுப்பு. வெகு நாட்களுக்கு பிறகு திரும்ப இந்த மாதிரி ஒரு பீரியட் எப்போ வருங்கிறது தெரியாது. பரிகாரம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அஷ்டமி, பௌர்ணமி திதிகள், நவமி திதிகளையும் கூட சேர்த்துக்கலாம். வாராகி, துர்கா, சௌமிய காளி, காளிகாம்பாள் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். தனுர்ராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா தனுர்ராசிக்காரர்களுடைய கேள்வி ஒண்ணுதான், சார் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு குரு பார்வை இருந்தது, குரு பார்வை லேதோ மறைஞ்சிருச்சுங்கிறாங்களே, என்ன சார் பண்ணலாம், தேருமா தேராதா, எங்களை குரு பார்த்தே ஒண்ணுமே ஆகலையே பிரதர், அப்படியே தான் இருக்கும், இப்ப என்ன ஆக போகுது அப்படிங்கறதுதான் கேள்வி. வரிசையாக பலன்களை பார்ப்போம். முதல் தரமான ராஜயோகத்தை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் அப்படின்னா இந்த 8ஆம் இடத்தில் இவர் என்ன பண்றாரு, 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனோட சேர போகிறார். ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்கன்னா 6, 8 அதிபதிகளின் சேர்க்கை, பார்வை, தொடர்பு, இதற்கு பெயர் திடீர் ராஜயோகம். ராசிக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடத்தில் உச்ச குரு, புதன், சுக்கிரன் சேர்க்கை, இதற்கு பெயர் சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அதுவும் உங்களுக்கு சூரியன் இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கு வரும்போது அது பௌர்ணமி சந்திரன், ஒளி பொருந்திய சந்திரன். இந்த பக்கத்துல ஒளி பொருந்திய உச்ச குரு, அவரே உங்களுடைய ராசியாதிபதி. இதற்கு பெயர் திடீர் ராஜயோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. எதெல்லாம் எனக்கு வராது, எதெல்லாம் எனக்கு தேராது, எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீர்களோ அதுல எல்லாம் ஒரு படி மேலே போகக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுராசிக்காரர்கள் பெறுவார்கள். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்தவுடன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உபஜயஸ்தானத்தில் செவ்வாய், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை வாய்ப்பு, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மெயினா இவர்களுக்கு தொழிலை அமைத்து கொடுப்பார். 7ஆம் இடத்துல முதல்ல புதன் சுக்கிரன் கூட்டணி, அப்ப லைஃப் பார்ட்னர் மூலமாகவும் அபிவிருத்தி. புத்திகாரகன் புதன் ராசியை பார்க்கும் போது பிரமாதமான புத்திசாலித்தனம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கூட ஒரு நல்ல அட்ராக்ஷன், ஈர்ப்பு, ஒளிவட்டம் இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவும். பிறகு அந்த கூட்டணி நம்மளுடன் தானே வந்து சேருகிறது. ஸோ எப்படி போனாலும் ஒரு நதி எப்படி போனாலும் கடைசியில் கடலில் வந்து சேருவதை போல் லைஃப் பார்ட்னர் கொண்டு வந்து கொடுத்தாலும் வேறு யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் கடைசியில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப அபிவிருத்திக்கும். இப்ப இந்த சந்திர அதியோகம்ங்கிறது புதன் சுக்கிரன் கூட்டணி 7ஆம் இடத்தில் இருந்தாலும் வேலை செய்யும், 8ஆம் இடத்தில் இருந்தாலும் வேலை செய்யும். இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இருக்கும். தவிர இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு மைனஸ் பாயிண்ட் காலி ஆகிறது. என்னன்னா அர்த்தாஷ்டம இருக்கக்கூடிய சாட்டர்ன் 7.5ல பாதி எஃபெக்ட் அஷ்டம சனி, அந்த அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. இப்ப இத்தனை நாளா தனுராசிக்காரர்களுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சாட்டிஸ்பாக்சன் இல்லை. இருக்கு இல்ல, ஒரு வாகனம் இருக்கு ஓட்ட மாட்டேன், சாப்பாடு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன், ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை நான் உபயோகிப்பதில்லை, அனுபவிப்பதில்லை, இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கு உங்களை சுருட்டிய அந்த சாட்டானை இப்போ
இப்பொழுது குரு சுருட்டி விட்டார், லிக்விடேட் ஆக்கி விட்டார், நீர்த்து போக வைத்து விட்டார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அர்த்தாஷ்டம சனின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். பாக்யஸ்தானத்தில் கேது பெருசா உங்களுக்கு ஒன்றும் பெரிய பேனிக் சிச்சுவேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன, உங்களுடைய அப்பாலாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆன்மீகத்தில் கூடுதல் நாட்டம் காண்பிப்பார்கள். உங்களுடைய பூர்வீகத்தில் நிறைய ஆன்மீக நாட்டங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தான். இதுல நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது நாள் வரை 7ஆம் இடத்தில் இருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த ராகு இனி இது நாள் வரை 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு பகவான் இனிமே உங்களை பார்க்க மாட்டாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம்னா பணம் வரக்கூடிய இடம், தனஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு 3 சுபக்கிரகங்களின் பார்வை அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 விதத்துல பணம் வருது பிரதர். ஒன்னு குரு, ஒன்னு புதன், ஒன்னு சுக்கிரன். வாக்குஸ்தானமாக வந்து, குடும்பஸ்தானமா வந்து, குடும்பத்துல 2 ஒளி கிரகம், 2 இனிப்பு கிரகம், 2 நிதி கிரகங்களின் பார்வைங்கிற மாதிரி அப்படியே கலகல குழுகுலுன்னு இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்துல யார் இருந்தா? ராகு தான் இப்பவும் இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானத்துக்கு இதனால் வரை குரு பார்வை இருந்தது. இப்போ குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இப்போ குரு பார்வையில ராகு இருந்த போது குரு வந்து என்ன பண்ணார்? ராகுவை அப்படியே செல்லமே வெல்லமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே பூசி மொழிகி ஒரு குட் பாயாக, ஒரு சமத்து பாப்பாவாக வைத்திருந்தார். இனிமே ராகு என்ன பண்ணிடுவாருன்னா, நான்லாம் அந்த லிஸ்ட்ல இல்ல, நீங்க தான் என்ன நல்ல பையனா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கரடு முரடாக பயணிக்க வைப்பார். பயணம்னா நம்ம வெளியூர் போறது மட்டும்தான் பயணம் இல்லை. நாம் ஒரு முயற்சி பண்ணினால் அதுவும் ஒரு டிராவல் தான், ஒரு ஜேர்னி தான். இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் நாம் விபரீதமாக முயற்சிகள் செய்ய தொடங்கி விடுவோம். அப்ப நம்மளுடைய பயணங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நாம் கவனித்து பயணிக்க வேண்டும். நமக்கு அதுவே வந்து விழுகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துல போய் நான் புதுசா எதையாவது முயற்சி பண்றேன்னு பேசி அதை கலைக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற மாதிரி அப்படியே மௌனமாக இருக்கலாம். இதுல நீங்க மட்டும் கிடையாது. இந்த ராகுவுக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், அது உங்களுடைய களத்திர ஸ்தானம். சூரியனுமே அந்த ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரம் ஏற போறாரு. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு ஏதோ ஆதரவு பண்றேன், ஆதாயம் பண்றேன்னு வந்து அதுவாகவே வந்து கோல்ல விழுக போற நேரத்தில் நாம் போய் குட்டையை கலைத்து விடாமல் அப்படியே மௌனமாக இருந்தால், ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ மாதிரிலாம் இல்லாம அப்படியே ஒரு கேரக்டர் ரோல் தான், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே ஒரு ஓரத்துல நின்றுகிட்டு இருந்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே வந்து உலகம் சொல்றதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு. தனுராசி சகோதரிகள் எடுத்தீங்கன்னா, உங்க புருஷன் பயங்கர புத்திசாலிங்க. 1.5 புருஷன் ரொம்ப ஆள் புத்திசாலின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். அவர் வந்து தெளிவா இருப்பாரு. ஆனா கொஞ்சம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கவனமாக இந்த சின்ன சின்ன பில்லு கட்டுறதுல எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொண்டால் போதும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள் குறிப்பா சந்தோஷத்தில் உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ளணும். தேவையான பயிற்சி, முயற்சி, வாக்கிங், டயட்டிங். ஏன்னா 8ஆம் இடம் அடிவயிறு குறிகாட்டக்கூடிய இடத்துல 2 இனிப்பு கிரகம், அதுல 1 உச்சம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் வந்து புதன் வந்து ஜாதகத்தில் முதலில் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பிறகு புதன் தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ படிப்புல குழந்தைகள் டெரர் பீஸாக இருப்பார்கள், தெளிவாக படிப்பார்கள். நிறைய விஷயங்கள் புஸ்தகத்தில் இல்லாத விஷயங்களை கூட அவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய முயற்சிகள், பயணங்கள், உங்களுடைய அணுகுமுறை, இதுலெல்லாம் ஒண்ணுமே நீங்க பெருசா அல்டிக்கணும்னு தேவையில்லை. ஹீரோ ஹீரோயின் மாதிரி வில்லன் மாதிரி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. அப்படியே ஒரு ஓரமா நின்னாலே அதுவாகவே வந்து விழுந்து விடும் அப்படின்னு சொல்வதுதான் உண்மை.
மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத சுவாரஸ்யமா விவரமாக பார்ப்போம். எல்லா மகர ராசியும் எப்படா சனி பயிற்சி முடியும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். சனி பயிற்சி முடிந்தது, ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா இந்த பக்கம் குரு மறைஞ்சிருச்சுன்னாங்க. சோ குரு இப்பொழுது ராசியை பார்க்கிறது. அதுவும் என்னன்னா சும்மா அப்படி சைட்ல பாக்குறேன், இப்படி சைட்ல பாக்குறேன், அப்படி போகும்போது ஒரு கிளான்ஸ் பண்ணி பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சமசப்தம பார்வை 180 டிகிரி ஆஸ்பெக்ஷன் அப்படியே நேர உங்களைத்தான் பார்க்கிறார். மற்றவங்களை எல்லாம் தான் சைடுல பார்க்கிறாரு. அதுவும் சாதாரண குரு இல்ல பிரதர், அவர் உச்ச குரு. முழு பொன்னிற பார்வையை உங்கள் மேல் கொடுக்க போகிறார். மகர ராசினாவே ராசியில் சந்திரன், முதல்ல 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 7இல் குரு, பிறகு 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு. இதற்கு பெயர் சந்திர அதியோகம் அப்படின்னு இதற்கு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா, ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட்னு எடுத்துக்கலாம், இதை ஜாக் பாட்டன் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் வாங்கின அடி உதைக்கி குத்துக்கும் தோல்விக்கும் அவமானத்துக்கும் நமக்கு பிரபஞ்சம் இறைவன் கிரகங்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மை 2 இனிப்பு கிரகங்கள் பார்க்கின்றன, 3 சுப கிரகங்கள் பார்க்கின்றன, 2 ஒளி கிரகங்கள் பார்க்கின்றன. அதுல ஒண்ணு ஆலஜன் பல்பு, இன்னொன்னு டங்ஸ்டன் பல்பு, இல்லைன்னா அந்த எல்இடி என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரியான மெர்க்குரி பல்பு, அதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா புதனும் அந்த இடத்தில் அமருகிறது. சோ நம்மை பார்த்தால் மற்றவர்களுக்கு கண் கூசக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வெற்றியையும் ஈர்ப்பையும் புத்திசாலித்தனத்தையும் சுப நிகழ்வுகளையும் அந்தஸ்தையும் இளமை மாறாத தோற்றத்தையும் பதவியையும் முன்னேற்றத்தையும் மேலும் மேலும் உயரத்துக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. இது மற்றவங்களுக்கு கண்ணு கூசுமா அப்படின்னா கூசும், மற்றவங்களுக்கு திருஷ்டி படும். இது இவ்வளவும் மகர ராசிக்கு இப்போ வேணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஏதோ போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு 5 வருஷமே காணாம போச்சு, ஒரு 7 வருஷமே காணாம போச்சு. அதுவும் கசப்பான அனுபவங்கள், நோயை கொடுத்த அனுபவங்கள், வம்பு வழக்கு ஃபைனு தண்டனையை கொடுத்த அனுபவங்களாத்தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு ஏரோப்ளைன் மாடல் இருக்கிற ஒரு போனை நம்ம எடுத்தோம்னா எப்படி அது சிக்னலுக்கு ஏங்குகிறதோ, அதை போல் நிறைய பாசிட்டிவ் சிக்னல் ஏங்கி அது இப்பொழுதுதான் மகர ராசிக்கு கிடைக்கிறது. இது ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா இவங்களுக்கும் கிடைக்குது, இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கிடைக்கிறது, இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது. அதுதான் இதுல ஒரு பியூட்டியே. இப்ப நான் மட்டும் நல்லா இருந்து என் சம்சாரம் நல்லா இல்ல, என் குழந்தைங்க நல்லா இல்ல அப்படின்னா அது வேஸ்ட். சோ கலத்திரஸ்தானத்தில் உச்சகுரு, அப்போ லைஃப் பார்ட்னருக்கு தூக்கி கொடுக்குது. புத்திர காரகன் சுக்கிரன் அந்த இடத்தில் இனிப்பு கிரகமாக ஒளி கிரகமாக அமர்கிறது. இது வெறும் ஆள் பார்க்கிறோம் தோற்றம் லுக்குங்கிற மாதிரி இல்லாமல் புத்திசாலித்தனத்தை, குறிப்பா சுப நிகழ்வுகள், வெளிநாட்டு பயணம், வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, பூஜை போடுவது, கோயிலுக்கு போவது, பாகியங்கள், 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா எங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னன்னே தெரியாது பிரதர்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் மனசுக்குள் தேம்பி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பிளஸ். சூரியன் 6ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகம் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது கட்டளை. பாகியாதிபதி பாகியத்திற்கு லாபம், மேலும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சூரியன் அஷ்டமத்துக்கு லாபம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிஷ்பலத்திலிருந்து வெளியே 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை செவ்வாய் சமசப்தம பார்வையாக பார்க்கிறார். சரி, அவர் மட்டும்தான் பார்க்கிறாரா? குருவும் சேர்ந்து, அதுவும் என்ன உச்ச குரு பார்க்கிறார். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப லாபம், வெற்றி, இடத்தால் லாபம், பயணத்தால் லாபம், ஒரு இடத்தை வித்து லாபம், அதை வித்து கடனை அடைப்பது, அரசாங்கத்தின் மூலம் ஆகக்கூடிய அனுகூலமான பலன்கள், ஆதரவு,
நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பது, சுப நிகழ்வுகள் இதெல்லாம் வரிசையா ஏற்படும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பயணஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் நாமே போய் அமர்கிறோம். ராசி அதிபதியே 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி ராசியையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதெல்லாமே திரும்பவும் இந்த கோச்சார பலன் இவர்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். தொழில் லாபம் பிரமாதமான காலகட்டம். ஏன்னா இந்த இடத்துல நல்லா நம்ம பலன் எடுத்து பார்த்தோம்னா 9, 10 அதிபதி சேர்க்கை. இதற்கு பெயர் தர்ம கர்ம அதிபதி யோகம். சும்மாவே மகர ராசிக்காரர்களை கையில பிடிக்க முடியாது. சுக்கிரன் ராசியை பார்த்தா அதுவும் அவரே இங்க ஜீவனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும், புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்த ராசியை பார்த்தா சும்மாவே நான் காட்டுவேன், என்னை எல்லாம் காட்டு காட்டு காட்டுன்னு சொன்னா சும்மா இருப்பேனான்னு சொல்லி இப்ப நம்மளுடைய சிஎம் சார் விஜய் ப்ரோ சார் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம், தேஜஸ், எனர்ஜி, பார்த்தாலே ஒரு இளமை மாறாத தோற்றம், சபையில் அங்கீகாரம், மரியாதை, எங்க போனாலும் இவர்களுக்கு ஒரு முதல் மரியாதை, ஒரு வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம் எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இவர்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது. இதனை அவர்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளணும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு மகர ராசிக்காரருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரு டோட்டல் பேக்கேஜ் பிரதர் இது அப்படின்னு தான் சொல்லலாம். மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய களத்திரஸ்தானத்துல புதன் சுக்கிரன் கூட்டணி. உங்க கணவரை என்ன சொல்றது, ஆள் அப்படியே சும்மா ஸ்மார்ட்டா டீசென்டா வெட்டிங் ஆகும்போது கூட ஆள் ஏதோ போட்டோல டல்லா இருந்தாரு. இப்ப பாரு அவ்வளவு பல தகன் இருக்கிறாருங்கிற அளவுக்கு அப்படியே மல்லு வெட்டி மைனர் மாதிரி அப்படியே ஸ்மார்ட்டா ஃபிட்டா ஆக்டிவா போற ஸ்பீட பார்த்தா என்னன்னே எனக்கு புரியலையே, டவுட்டா இருக்குங்கிற அளவுக்கு ஆக்டிவாக உங்களுடைய கணவர் இருப்பார். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேற இதுல வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம், சமாதானம், அதனால் ஒரு 2 கிலோ எடை கூடுவது அது வயிற்று பகுதியில். ஏன்னா 7ஆம் இடத்துல 2 இனிப்பு கிரகம். மாணவர்கள் முதல்ல கொஞ்சம் அப்படி லேசா இங்க அங்க லெப்ட் ரைட் போனாலும் புதன் ராசியை பார்க்க தொடங்கின, அதாவது மந்தோடைய செகண்ட் ஹாஃபில் நல்ல பிரமாதமா இவர்கள் கல்வியில் கூடுதலான ஒரு வெளிப்பாட்டை, ஒரு ஞானத்தை வெளிப்படுத்துவார்கள், புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். 7ல சுக்கிரன் என்ன பண்ணோம், தூண்டி விடும். பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது. வயோதிகத்தில் வாலிபம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி வயசு ஆனாலும் கூட அவர்களையும் தூண்டிவிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பக்குவமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். ராசிய குரு பார்க்குது. கடைசி நிமிஷத்துல நீ அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க, நீங்க தேடிட்டு வந்த ஒரு பேரு மகேஷ் தான், என் பேரும் மகேஷ் தான், அந்த மகேஷ் மேல இருக்கிறாரு, நீ அங்க போய் அவரை பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு உங்களை காப்பாத்தி விடுவார். காட் பிளஸ் யூ, தேங்க்ஸ் டு குரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். பிரதர் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா 2ஆம் இடத்தில் ராகு. ஒரு சந்தோஷத்துல ஒரு சமாதானத்தில் மகர ராசிக்காரர்கள் துள்ளி குதிக்க தொடங்கி விடுவார்கள். என்ன இத்தனை நாள் ராகுவை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வாக்குஸ்தானம். அப்ப என்ன ஆகும், ஏதாவது வார்த்தைகளை நாம் சொல்லி விடுவோம் லைஃப் பார்ட்னர்கிட்ட. கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த ராகு திரிகோணத்துல யார் இருக்கிறா அப்படின்னா சூரியன் இருக்கிறாரு. அவர் பித்துர்காரகர். நம்ம அப்பாவை பத்தி லைஃப் பார்ட்னர் பேச, இல்ல அவங்க அப்பாவை பத்தி நம்ம பேச, அது சும்மா ஒரு ஜாலியா ஒரு கிண்டலா ஒரு நக்கலா பேச ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் புஷ்ன்னு பூகம்பமா மாறிவிடும். ஏன்னா ராகுவே பாம்பு கிரகம். பாம்பு எப்பொழுதுமே புஷ் புஷ்ன்னு தான் படம் எடுக்கும். அதனால அமைதியா அப்படியே பேசாம இருந்துட்டா, நான் சொல்ற மாதிரி ஹீரோயின் ரோல், வில்லன் ரோல் எல்லாம் இல்ல, அப்படியே ஒரு சைடு ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், சும்மா ஆம்பியன்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அப்படியே பேசாமல் இருந்தால் போறோம். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. தலைக்கு வர்றது கேப்போட போய்விடும். இருந்தாலும்
நாமவே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள கூடாது. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் இல்ல, வியாபாரத்திலும் கூட. அதுவே சும்மா கோல் உள்ள உழுகிறதுக்கு தயாரா இருக்கு. சும்மா நம்மளா எதுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு அதை அந்த பக்கம் திருப்பி விடுவானே, அதுவே உழுகுது இல்ல. அப்புறம் என்ன, மாம்பழத்தை மட்டும் பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அதுவே போதுமானது. நிறைய இனிப்பு மாம்பழங்கள் பொழுது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா 2 இனிப்பு கிரகங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தயாராகி விடுங்கள். ரெடி. முழுவதுமாக இந்த ஜூன் மாதத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள். வயிறு, அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சின்ன சின்ன ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய இடத்துல ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள், உபத்திரங்கள் அப்படின்லாம் சொன்னா தான் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி மாதிரி இந்த வேர்டெல்லாம் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வரும். அதனை மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனித்துக் கொண்டால் அதுவே போதுமானது. திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு நல்ல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மகர ராசிக்கு இது ஜாக்பாட். உங்களுடைய கஷ்டங்கள் முடிய போகிறது, முடிஞ்சிருச்சு. உங்களுடைய துக்கங்கள், துயரங்கள், தோல்விகள் முடிய போகிறது, முடிந்து விட்டது அப்படின்னு முழுமையாக சொல்ல முடியும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா கும்பராசிக்காரர்களும் ஒரே கேள்விதான். சார், தன்னால எங்களுடைய ராசியை குரு பார்த்துட்டாரே, இப்போ அவர் தான் மறைஞ்சிட்டாரே, குரு பார்வை மிஸ்ஸிங், குரு பார்வை மறுக்கப்படுகிறது, ஏதாவது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நல்லதா இருந்தா மட்டும் சொல்லுங்க, மிச்சமா இருந்தா நீங்க சொல்ல வேணாம். அதையும் சேர்த்தே சொல்லிடுறாங்க. உங்களுடைய முழு பலனையும் இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன். இப்போ குரு என்ன பண்றாருன்னா, 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அவர் யாருன்னா நம்மளுடைய தனகாரகன். அவர் தான் நமக்கு லாபத்தையும் கொடுத்து ஆகணுங்கிற ஒரு கட்டளை அவருக்கு. 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, கடன். அப்போ அந்த இடத்துக்கு நம்மளுடைய லாபமும் தனமும் போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடனை யார் நமக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுக்கிறோம் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். இதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, கடன் தீர்கிறது. கடன் தீர்ந்தா தானே பிரதர் நான் ரோட்ல ஃப்ரீயா நடந்து போக முடியும். இல்லைன்னா நான் எப்படி நடக்க முடியும்? போகும்போது சார் நீங்க எனக்கு கொடுக்கணும், நீங்க எனக்கு கொடுக்கணும்னு நீங்க வரிசையா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே. சரி, இந்த 1 வருஷம் முழுசும் இப்படியே போகுமா? போகாது. ஏன்னா அதிசாரம் பெற்று இப்போ குரு சிம்மத்துக்கு வரப்போகுது, ராசிக்கு குரு பார்வையா வரப்போகிறது அந்த காலகட்டங்கள்ல. சோ இப்போ கடன் தீர்க்கக்கூடிய காலகட்டம், கடன் தீரட்டும். இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 23 நாள் புதன் 5ஆம் இடத்துலதான் இருக்கிறார். அவர் புத்திகாரகன் புதன், பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கொடுப்பார். ராசியில இருக்கிற ராகுவுக்கு அவர் திரிகோணத்துல எல்லாம் அமர்றாரு. ராகு தானே டெக்னாலஜி, தொழில்நுட்பம். அப்ப புதன்னா அவர் நோவல், ஐடி, கம்ப்யூட்டர், வெளிநாட்டு தொடர்பு, இது எல்லாமே ஏற்பாரு. அப்போடைய நம்மளுடைய மைண்ட்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கொடுப்பார். அதுக்கு முன்னாடி அதே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்போ அந்த புதன் சுக்கிரன் கூட்டணி முதல்ல 5ஆம் இடத்தில் இருக்கிறது மட்டுமல்லாமல் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்தையும் பார்க்கிறார்களே. அப்ப லாபம் வருகிறதே. அப்போ அது 6ஆம் இடத்துக்கு குருவுடன் சேர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய லாபமும், புத்திசாலித்தனமும், நம்மளுடைய லக்ஸரியும், நம்மளுடைய கம்ஃபர்ட்டும், நம்மளுடைய ஜீவனமும், நம்மளுடைய கடனை தீரட்டும். ஐ டோன்ட் வாண்ட் யூ. இனிமே கடன் நீ என் பக்கம் வராதே, நானும் உன் பக்கம் வரப்போவதில்லை அப்படின்னு தெளிவாக சொல்லலாமே கும்பராசிக்காரர்கள். ஓகே பிரதர், இத்தனை நாளா உங்களுடைய ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்ன பண்றாரு? ராசியாதிபதி சாட்டனை குரு பார்க்கிறார். 7.5 சனியில இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மிச்சம் இருக்கு. அதில் இன்னும் 1 வருடம் எங்களுக்கு 7.5 சனியின் பாதிப்பு இல்லை. இப்ப சாட்டன் உங்க ராசியாதிபதி தான், அவர் உங்களை தண்டிக்க மாட்டாருன்னு தான் நாம நினைச்சோம். ஆனா சாட்டன் நம்மை தண்டித்தார். ஏன் தண்டித்தார்? என் பிள்ளைகளையே நான் தண்டிக்கல, என் பிள்ளைகளையே நான் கண்டிக்கல அப்படின்னா நான் போய் எப்படி அடுத்தவங்க வீட்டு பசங்களையோ அடுத்தவங்க வீட்டு குழந்தைகளையோ தண்டிக்க முடியும்? நீதிமானாச்சே, பாரபட்சமின்றி, நோ பார்ஷியாலிட்டி. இப்ப அந்த சாட்டன்
நீர்த்து போய் விடுகிறார், லிக்விடேட் ஆகி விடுகிறார், குருவின் பார்வையில் வந்து அமருகிறார். அப்போ குரு ஒரு விதத்தில் மறைவது அப்படிங்கிறது கெட்டவன் கெடுவதுங்கிற அமைப்பில் வருகிறது, கடன் தீருகிறது அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. 7.5 சனியில் இன்னும் அந்த 1.5 வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1 வருடத்துக்கு அந்த சனியின் பார்வை, சனியின் காரகத்துவம் பாரகத்துவம், அதாவது அந்த கடைசி 2.5 வருடத்தில் அந்த 1.5 வருடத்தினுடைய எஃபெக்ட் நமக்கு நல்லிஃபை ஆகிவிடும், நீர்த்து போய்விடும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே இது ஒரு விதத்துல பிளஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை வெற்றி ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் முதல்ல செவ்வாய் ஆட்சியா இருந்தார். பிறகு என்ன நடக்குது, அவர் 4ஆம் இடத்தில் நிஷ்பலம் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது மெயினா பார்த்தோம்னா ஜீவனம், தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, லாபத்தையும் பார்க்கிறாரு. குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். நமக்கு 6ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் குரு சேர்க்கை, இதற்கு பெயர் சந்திர அதியோகம்னு பேரு. நாமே நம்மளுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறோம், நாமே நம்முடைய லாபத்தையும் பார்க்கிறோம். இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. எப்படி பார்த்தாலும் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, லைஃப் பார்ட்னரால் ஆதாயம் ஏற்படும், லைஃப் பார்ட்னர் செலவுகளை சுருக்கி விடுவார். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதலில் வருமானம்னா அது பணம்ங்கிறது மட்டுமல்ல, சந்தோஷம். பிறகு அவர்களும் சேர்ந்து நம்மளுடைய கடனை அடைப்பார்கள், அவர்களுக்காக நாம் வாங்கின கடனையும் அடைப்பார்கள். மேலும் நம்மளுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அனுகூலம். இந்த மாதிரி வரிசையா நமக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். சார் இதெல்லாம் ஒரு விதத்துல சமாதானமா இருக்கு. ஆனா மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் ராகு, அந்த ராகுவுக்கு இத்தனை நாள குரு பார்வை இருந்தது. அந்த குரு என்ன பண்ணுச்சு, ராகுவ தங்கமே, வைரமே, முத்தே, பவளமே, செல்லமே, சமத்தே, குட் கேர்ள், குட் பாய், ரிங்கா ரோசஸ் அப்படின்னு சொல்லி அழகா அப்படியே ஒரு பொக்கிஷம் போல் பாதுகாத்து கொண்டு வைத்தது. இப்ப என்னாச்சு, ராகு ஐ எம் a bad boy அப்படின்னு சொல்ற மாதிரி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகும், நாம் விபரீதமாக யோசிக்க கூடாது. ஏன்னா ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. புதுசா ஏதாவது ஒன்ன பண்றோம்னு சொல்லி ராகு நம்மை குறுக்கு வழியில் பயணிக்க வைக்கும். அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் மேல் கையை வைக்க தூண்டிவிடும். நமக்கு கொடுத்து கெடுக்கக்கூடிய பழக்கம் ராகுவிற்கு உண்டு. அப்ப என்ன பண்ணணும், ஸ்டில் ஐ எம் a குட் பாய், நான் வம்பு வழக்கு தவறான பழிகளுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவா போனாலும் ஸ்டெடியாக போவேன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா விழுகும். ஏன்னா களத்திர ஸ்தானாதிபதி சூரியன் லாபத்தை பார்க்கிறார், லாபாதிபதி உங்களுக்கு ஜீவனத்தை பார்க்கிறார், ஜீவனாதிபதி லாபத்தை பார்க்கிறார். சும்மா ஒரு ஓரத்துல போய் நின்னுகிட்டு இருந்தாலே தொழிலும் ஜீவனமும் லாபமும் கடன் தீர்வதும் அதுவாகவே நடக்கும். இந்த இடத்துல நம்ம போய் ஏதாவது சில பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பி விட்டுருவாங்க. டே நீ அவ்வளவு நடிக்கவே வேணாண்டா, நீ சும்மா இருந்தாலே போருண்டா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்படியே அவர்களுடைய எல்லா திறமையையும் காமிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் ஹை கரண்டில் போகாமல் அப்படியே யதார்த்தமா நானும் ஏதோ கச்சேரிக்கு வந்திருக்கிறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தால் அதுவே போதும். அழகாக விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா லாபஸ்தானம் வலு பெறுகிறது, ஜீவனம் வலு பெறுகிறது. புதன் சுக்கிரன் கூட்டணி, மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு கிள்ளி கொடுப்பதற்கு பதிலாக அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாமே லாபத்தையும் ஜீவனத்தையும் மாத்தி மாத்தி பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள். முதல் தரமான ராஜயோகம் இன்னும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நிறைய பிரச்சனைகள் தீரும். இதை யோசிச்சு பார்த்தோம்னா ஹெல்ப் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்க கடனை அடைக்கணும், ஆனா நீங்க அடைச்சுதான் ஆகணும். ஆனா ஹெல்ப்னு கேட்டால் கொஞ்சம் நீங்கள் நோ சொல்ல பழகிக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறதுக்கு தான் தயாராக இருக்கிறார்களே தவிர உங்கள்கிட்ட திரும்ப கொடுப்பதற்கு தயாராக இல்லை. குறிப்பா லேடிஸ், மிடில் ஏஜ், வயதில் மூத்த நபர்கள் நிறைய உதவிகள் கேட்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையை அனுசரித்து உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை செய்யுங்கள். அப்படி இல்லைன்னா நோ
அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதுதான் புத்திசாலித்தனம். குறிப்பா உங்களுடைய நீங்க கும்பராசி சகோதரிகளா இருந்தீங்கன்னா கணவன்மார்கள் கொஞ்சம் இது நாள் வரை கொஞ்சம் என்னமோ கரண்டு முரடா வில்லாதி வீர்ரு சூராதி சோறு எங்க கணவர் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கெட்டப்பை மாற்றி செட்டப்பை மாற்றி அப்படியே ஆதிவாசி அடக்கிவாசி நான் தொழில் லாபம் இதில் தான் குறியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கொஞ்சம் பக்குவமாக இருப்பார்கள். ஆனால் ஒரு ஆதாயமும் ஒரு லாபத்தையும் அவர்கள் கண்டிப்பாக ஈட்டுவார்கள். வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் 6ஆம் இடத்தில் குரு சுக்கிரன்கிறதுனால உடல் பருமன், ஒபேசிட்டி, இந்த மாதிரி கொழுப்பு உடம்பில் தங்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இயற்கை வைத்தியங்கள், கை வைத்தியங்கள், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக பிராக்டிக்கலாக படிப்பார்கள். இதனால் வரை தியரிட்டிக்கலாக படித்தவர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களுக்குள் இவர்கள் தங்களை அலைவாயாமல் பார்த்து கொள்ளணும். நான் சொல்றது இந்த லவ், கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இப்படிங்கிறத பத்தி நான் சொல்லல. பொதுவாகவே மைண்ட் ஆசிலேஷன் ஆகாம, குறிப்பா நெகட்டிவ் பழக்க வழக்கங்கள் யாராவது ஒருத்தங்க நம்மள தூண்டி விடுவாங்க. கொஞ்சம் கவனமாக கண்ட்ரோலாக இருப்பது புத்திசாலித்தனம். இந்த மாதத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பரிகாரம்னு வந்துருச்சுன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் வழிபாடு, நவமி திதிகள்ல, அமாவாசை திதிகள்ல, பௌர்ணமி திதிகள் எல்லாம் பண்ணும் பொழுது நல்ல ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசிக்குத்தான் இந்த பலனை சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இது கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது நாள் வரைக்கும் எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே தெரியும் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தார்கள் அப்படின்லாம் சும்மா மேலோட்டமா சொல்வது போல் சொல்லாமல் இவர்கள் என்ன நடந்தது அப்படின்னா, விரையாதிபதி சாட்டான் விரயத்துல ஆட்சி, அதுலயே டோட்டலா சீன் க்ளோஸ், ஜீரோவெல்லாம் விட கீழே போயாச்சு. அப்புறம் ராசியில் ராகு அப்பவே, பிறகு ராகு விரயத்தில் இந்த பக்கம் ராசியில சாட்டன், ஜென்மசனி. அந்த ஜென்மசனியும் விரையாதிபதி ராசியில உட்கார்ந்தது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கத்துல இருந்து நமக்கு ஏதாவது குரு கை கொடுக்குமான்னு பார்த்தா, அவர் சதுர் கேந்திரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம், அதுவும் அர்த்தாஷ்டம குரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு டான் நம்மள அடிச்சாலே நம்ம வாங்க முடியாது. ஒரு 3 டான் சேர்ந்து ஒருத்தரை கதற விட்டா, ஒருத்தருக்கு குத்து விட்டா என்ன நடக்குமோ அதையெல்லாம் மொத்தமா சந்திச்சு இனி வாழ்வோமா, இனி இந்த கிரிட்டிக்கல் கேர், இன்டென்சிவ் கேர் எல்லாம் தாண்டி அதுக்கும் மேல போயாச்சு, பொழைப்போமா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் நிறைய மீனராசிக்காரர்கள் சின்ன பின்னம் ஆனார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் வருவது கண்ணீர் அப்படின்னா, மீனராசியை பொறுத்தவரை இதனால் வந்தது இரத்த கண்ணீர். அந்த கண்ணீருக்குள்ள நிறைய அர்த்தங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய சோகங்கள், தோல்விகள், அவமானங்கள், டோட்டலா பேனிக் சிச்சுவேஷனில் தான் இவர்களுக்கு இது நாள் வரை இருந்தது. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து ரொம்ப இந்த குரு பயிற்சிக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை சாட்டன் இவர்களை தண்டித்தார்களா அப்படின்னு பார்த்தா, சாட்டன் தண்டித்தார், அதே நேரத்தில் கண்டித்தார். இப்ப சாட்டன் கண்டித்தது அப்படிங்கிறத நம்மளுடைய கர்மாவை நல்வழிப்படுத்தினார். உன் கர்மால நீ எந்த பந்த சவுத்துல வீசினியோ அதே பந்து தான் உன் கைக்கு திரும்ப வருகிறது. நீ அன்னைக்கு என்ன தப்பு அடுத்தவர்களுக்கு செய்தாயோ அந்த தவறை இன்னைக்கு அடுத்தவர்கள் உனக்கு செய்கிறார்கள். ஒரு குழந்தையா நீ இருந்த போது உங்க அப்பா அம்மாக்கு என்னென்ன தொந்தரவை கொடுத்தையோ அதை உனது குழந்தைகள் உனக்கு இப்பொழுது கொடுக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் கர்மாவை இப்பொழுது சாட்டன் சுத்தமா
கிளென்ஸ் செய்து விட்டார். அதாவது இப்போ ஒரு மாதிரி ஒரு முற்றிலும் பக்குவ நிலைக்கு மீனராசிக்காரர்கள் வந்து விட்டார்கள். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அவர்கள் செய்த அந்த வருத்தத்துக்கு, அவர்கள் செய்த அந்த தவறுக்கு ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்டு மறத்து போன நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ரொம்பவும் பக்குவப்படுத்தி விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு என்னன்னா, அந்த கர்மா பூமரங் தியரி அப்படிங்கிறது முடிந்து விட்டது, தண்டனை முடிந்து விட்டது. இதுல இவங்க டியூஷன் ஃபீஸே கொடுக்காமல் பாடத்தை பழகினார்கள். என்ன பாடம்? யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான், யார் நம்மளுடைய ரத்தத்தை மட்டும் உரிவார்கள், நமக்காக ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர்களுக்கு தெரிந்து விட்டு, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினை கண்ணில் பிக்ஸ் பண்ணினா எப்படி நடக்குமோ, ஒரு நபரை பார்த்த உடனேயே அலசி ஆராய்ந்து அவங்கள யாரு பிளஸ் யாரு மைனஸ் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஸ்கேனிங் ப்ராசஸ்க்கு தயாராகி விட்டார்கள். ஒரு இன்டகிரேட்டட் ஏஐ சாஃப்ட்வேர் எப்படி உள்ளே வைத்துக் கொண்டு நடமாடுவார்களோ அந்த அளவுக்கு இவர்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி இப்ப நடந்திருக்கிறதே, இது இவர்களுக்கு ஒரே கல்லில் 2 மேங்கோ. என்னன்னா, அர்த்தாஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து கேந்திராதிபத்திய தோஷத்திலிருந்து ராசியாதிபதி குரு வெளியில வருவது ஃபர்ஸ்ட் மேங்கோ. இதே குரு பகவான் உச்சமடைந்து விசேஷ பார்வையாக ராசியை பார்ப்பது, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டானை பார்ப்பது, சாட்டானை நீர்த்து போக வைப்பது, நம்மை சுருட்டிய அந்த சாட்டானை சுருட்ட போவது, இது செகண்ட் மேங்கோ. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, ராசியாதிபதி உச்சமடைகிறார், பொலிவு பெறுகிறார், முழு உருவம் பெறுகிறார். அவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பாக்கியத்தையும் ராசியையும் இன்னும் 1 வருஷம் பார்க்க போகிறார். இந்த ஜூன் மாதத்துல நம்மளுடைய வெற்றி ஸ்தானாதிபதி, அவரே அஷ்டமாதிபதியா இருந்தாலும் சுக்கிரனும் உள்ளே சேருகிறார், புத்திகாரகன் புதனும் சேருகிறார். இந்த 3 கிரகங்களின் கூட்டணி உங்களுக்கு லாபத்தை பார்க்கிறது. அது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், இடம் பூமியை குறிகாட்டுகிறது. முதல்ல 4ஆம் இடத்திலிருந்து ஜீவனத்தை இந்த கூட்டணி பார்க்கிறது. லாபத்துக்கு 2 ஒளி கிரகங்கள், 2 நிதி கிரகங்களின் பார்வை, ஒரு புத்திகாரகனின் பார்வை, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது, பார்வை பரிமாற்றம், அதுவும் பாக்யாதிபதிக்கும் ஜீவனாதிபதிக்கும். சூரியன் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம், அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பது, பாக்யாதிபதி சொந்த வீட்டை பார்ப்பது. ரொம்ப நாளா சாப்பிடாம பசி பட்னியில் ஏங்கி கொண்டிருந்த ஒரு நபருக்கு ஒரு ஸ்கொயர் மீல் கிடைத்தால் எப்படி இருக்கும்? பாலைவனத்தில் ஒரு ஓயாசிஸ், ஒரு தடாகத்தை, ஒரு பாலைவன சோலையை நாம் சந்தித்தால் எப்படி இருக்குமோ, அதற்குண்டான பலனை கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இவர்களுக்கு கிடைக்கிறது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இவர்களுடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது. இப்ப நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே இல்லையே, இல்ல என் சம்சாரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு நபர் வருத்தப்படாமல் புத்திரஸ்தானத்தில் களத்திர காரகனாகவும் சேர்ந்து இந்த பலம் பெறுவதனால் இது ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலி பேக்கேஜாக லாபத்துக்கு திருஷ்டி பலம், பார்வை பலமாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளா நின்னுகிட்டு இருந்த கிளாக்கு இனிமே ஓட ஆரம்பிக்கும். இத்தனை நாளா செல்ஃப் எடுக்காமல் இருந்த வாகனம் இனிமேல் பளிச்சென்று ஓடுவதற்கு தயாராகி விட்டது. இது 5ஆம் இடத்தில் உச்சம்ங்கிறதுனால, இது 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால நோய் கடன் எதிரிக்கு விரயம், நோய் எதிரி கடன் விசர்ஜனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயிலிருந்து, கடனிலிருந்து, எதிரிகளிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு. மேலும் வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய், ஃபியூஸ் போன பல்பு பிரகாசமா எரிவது போல் ஒரு தைரியமா, ஒரு வீரியமா, ஒரு எனர்ஜெட்டிக்கா, டைனமிக்கா, சிங்கம் படத்துல எப்படி சூர்யா சார் புல்லட்ல வரும்போது நமக்கு ஒரு புல்லரிப்பு ஏற்படுமோ, அது போல் தட 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 வென்று வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்தில் கேது,
இந்த கேது உபஜயஸ்தானத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆகணுங்கிறதெல்லாம் கட்டளை. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு கல்லுல ஒரு மேங்கோ 2 மேங்கோ இல்ல பிரதர், 9 மேங்கோவுமே அடிக்கக்கூடிய அமைப்பு மீன ராசிக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பிறகு இந்த ஜூன் மாதம் 2026 கணக்கு ஆரம்பம். அதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்வாரு, அந்த ஆண்டவனே ஏன் பக்கம் சொல்வாரு பாத்தீங்களா, அது இப்பொழுது மீனராசிக்கு ஒத்து வருகிறது. தேடி பார்த்தா ஒரு மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு. இந்த ராகுவிற்கு சூரியன் அதாவது திரிவோணத்தில் அமர்கிறது. கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கடன் வாங்கணும். வாய்ப்பு வருதுங்கிறதுக்காக தாறுமாறாக கடன் வாங்கி விடக்கூடாது. மேலும் வெளிநாட்டு பயணம் கூடுதல் கவனம், ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் பத்திரமாக நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைன்னா அங்கே போய் நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மீனராசி சகோதரிகளுக்கு கணவனுக்கு ஃபுல் நல்ல ஒரு பூரண வெற்றி அப்படிங்கிறது ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கும் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலான விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். வயதில் மூத்த நபர்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய சமாதானமும் வெற்றியே இவர்களுடைய சமாதானமும் வெற்றியுமாக மாறுகிறது. மெயினா கால் பாதங்கள், ஆர்த்தோ பெயின், லெக் பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான சின்ன சின்ன வைத்தியங்கள் எடுத்துக்கொள்வது, ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பரிகாரம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி திதிகளில் வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியையும் மேன்மையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பலவிதமான சோதனைகளும் தோல்விகளும் அவமானங்களும் தண்டனைகளும் மீனராசிக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை நாம் எடுத்துக்கொண்டால் ஜூன் மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குரு சுக்கிரன் கூட்டணியாக மாற இருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்திலிருந்து மிதுனராசி மண்டலத்துக்குள், அதாவது ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 20 இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி புதன் என்ற கிரகம் தனது சொந்த வீடான மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசிக்குள் அமர்ந்து புதன் சுக்கிரன் குரு கூட்டணியாக, இந்த கூட்டணியானது எந்தெந்த ராசிக்கு 6, 7, 8 வருகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு சந்திர அதியோகமாக சுபயோகங்களை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ இந்த கூட்டணி பார்வைகள்ல மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தனது 3வது பார்வையாக செவ்வாய் என்ற கிரகத்தை பார்க்க இருக்கிறார். இது சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் விபத்து என்றுதான் சொல்லப்படுகிறது. இதில் கொஞ்சம் கவனமாக அந்தந்த ராசிக்காரர்கள் இருந்து கொள்ள வேண்டும். மேலும் செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். மேலும் சனி என்ற கிரகம் 10வது பார்வையாக தனுராசி மண்டலத்தை பார்க்க போகிறார். இந்த வீட்டுக்கும் குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. எனவே காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதற்கு தேவையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.